அங்கேயும் கேள்விகள்லாம் இருக்கும். நம்ம அதுவும் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளியராக என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம். இப்போ இன்னைக்குள்ள செஷன் வந்து வில் பி கண்டக்டட் பை 2 பர்சன். ஒன்று நான், என் பேர் மதன். என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைனிங் வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் மந்த்ஸ் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆரம்பிச்சதுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ட்ரைனிங்கில். ஸோ என்னோட மோட்டிவ் லைக் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கும். அதில் இந்த வாட்டி நான் பேச போகிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ பற்றி இன்றைக்கி பேச வந்திருக்குது மிஸ்டர் ஃபஸ்லு. பட் போத் ஆஃப் அஸ் வில் பி ஷேரிங் போத் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணுவோம். என்னோட பேக்ரவுண்ட் வந்துட்டு மார்க்கெட்டிங், மேஸ் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சம்மந்தப்பட்டது இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் வந்துட்டு நமக்கு அடிக்கடி நம்ம ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப செய்வோம். அதனால going to contact about we will talk about this. அதே நேரத்தில் மிஸ்டர் ஃபஸ்லு வந்துட்டு இஸ் எஸ் அ ட்ரெயினர். அவரும் வந்துட்டு ஹெச்ஆர்டிசி ட்ரெயினர். ஸோ அவரும் வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாமே தான். ஸோ வி இன்வைட் அவரும் வந்துட்டு இங்கே வந்து அவரோட கமெண்ட்ஸ், அவரோட இன்புட்லாம் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஸ் ஆன் போர்ட். ஸோ நல்ல விஷயம் இருந்தாதுனாக்கா யங்காக இருக்கிறப்பயே நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய கற்றுக்கிட்டு நிறைய மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறப்ப we tend to like educate and then we tend to grow together. நல்ல விஷயங்கள் எல்லாமே. மிஸ்டர் ஃபஸ்லு, are you in? எஸ் மதன், ஹாய். Alright. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இங்கே உட்காருங்க. எல்லாமே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு செஷன் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் ஓசையிலையும் லைவ் போய்கிட்டு இருக்கு. ஸோ வி ஆல் செட். உங்களோட வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜூமில் இங்கே 7 பேர் இருக்காங்க. பட் அதை தவிர வந்துட்டு மக்கள் ஓசையிலையும் லைவ் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நம்ம இப்ப சொன்ன மாதிரி we are going to talk about AI, we are going to talk about affiliate marketing and so on. affiliate marketing முன்ன ஏஐன்னு சொன்னதோடயே முதல்ல நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ உள்ள கரண்ட் மார்க்கெட்டிங்க்கு எல்லாமே ஏஐன்னு பேசுறப்ப நம்ம அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். சூட்டோட சூட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, முடியும். அப்ப கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஆற போட்டுருவோம். ஸோ ஃபஸ்லு என்ன செய்றீங்க? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நான் சிறப்பா இருக்கேன். ஓகே, ஸோ ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங் டு எல்லாருக்கும். ஸோ என் பேர் வந்து ஃபஸ்லு மியுதீன். ஸோ நான் வந்து பினாங்கில் ஃப்ரம் பினாங். ஸோ பினாங்னு சொன்னாக்கா ஃப்ரம் ஜுலுத்தோங் lah to be exact. ஸோ என்னோட ப்ரொஃபஷன் வந்து என்ன செய்யறேன்னாக்கா மோஸ்ட்லி ஐ மீன் டு AI consulting. I also do a lot of AI trainings and also IT training செய்கிறேன். apart from that வந்து நம்ம வந்து ஐடி சொல்யூஷன்ஸ் கூட நம்ம செய்யறோம். ஸோ தட்ஸ் அ பிட் அபவுட் மீ. தொடர்ந்து இந்த செஷன்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. awesome, awesome. ஓகே, ஏஐன்றப்ப ஐ மீன் ஐடினாக்கே ஏஐ அதில் வந்துருச்சு. ஆக்சுவலி ஏஐன்ட்டு நம்ம பேசணும்னாக்கா ம். எனக்கு தெரிஞ்சு 2008-10 ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு. ஆமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்பயே இருந்துச்சு. ஆனால் அது மலேசியாவில் அந்த அளவுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. அது நாட் மெனி வே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் மோஸ்ட்லி கூடலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்வால்வ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி பேசுகிறப்பனா செலக்டட் பீப்புள் தான் பேசுவாங்க. மற்றவங்களுக்குலாம் அது வந்து நாட் நெசசரி மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆமா இன்னைக்கு எல்லாருமே ஏஐ பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி ஒன் நோஸ் த நீட்ஸ் ஆஃப் ஏஐ. எக்ஸாக்ட்லி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு போயிடுச்சுனாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸே செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆமா ஸோ அது வந்துட்டு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஏன்னாக்கா ஆர்டிஃபிஷியல்ன்றது நம்ம கொடுத்து அது செயல்படணும். 100% நம்ம நம்பவும் முடியாது. ஸோ நம்ம சொல்றத அது செயல்படுத்தும். பட் என்ன ஒண்ணு அறிவுபூர்வமா அது செயல்படுத்துற வாசி நம்ம நம்பி செய்யலாம். ஆனா அதே ஆமா நேரத்துல ஓவரா விட்டுட்டோம்னாக்கா டெர்மினேட்டர் மாரி ஆயிருவோம். எப்படி ஸ்கைநெட் டேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிருமோ? ஸோ அத நம்ம பார்த்துக்கணும். ஆமா நம்ம அந்த டெர்மினேட்டர் படத்துல பார்ப்போம்ல. ஸோ அப்பயே அந்த டெர்மினேட்டர் படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏஐ என்ன பண்ணும்? என்ன பண்ண முடியாது? ஸோ அதே தான் இப்போ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு நான் ஒரு இது படித்தேன். என்னதுனாக்கா எல்லாருமே ஏஐ சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணுன்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நல்லதும் பேசுவோம். என்னென்ன கான்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோஸ் இருக்குது எல்லாத்தையும் பேசுவோம். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷனாக ஆரம்பிப்போம். அப்போ எப்படி கொண்டு போகலான்னு கொஞ்சம் யோகா இருக்கும்ல. ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபஸ்லு லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒன்று நடந்துச்சு. அதாவது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சேன். அது வந்து எதுலன்னா சேல்ஸ்ல வந்துச்சு. மலேசியாவோட சேல்ஸ் பேஜ்ல. ஓகே அப்ப அந்த சேல்ஸ்ல வந்து அவங்க என்ன போட்டிருந்தாங்கனாக்கா, ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, தே வர் ரன்னிங் அன் ஏஐ வச்சு ஒரு ஷாப்ப ரன் பண்ணியிருக்காங்க.
ம். அப்ப அந்த ஏஐ என்ன பண்ணிருக்கு, ஷாப்ப வந்துட்டு நல்லா பிரபலமா கொண்டு போணும்னு சொல்லிட்டு கம்பெனிய பேங்க்ரப்ட் பண்ணி விட்டுருச்சு அந்த ஷாப்பயே. ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே வர் லைக் 100% டிபெண்டன்ட் ஆன் ஏஐ. ம். அவங்க அந்த ஏஐ வச்சு நீ இத செய், அத செய்யணும்னு அது என்ன பண்ணியிருக்குனாக்கா, அந்த ஏஐக்கு பேர் வந்து கிளாடியஸ்ன்னு ஆரம்பிச்சு, அது வந்துட்டு எல்லா வேலையுமே ஏஐ தான் செய்யும். ஸோ ரீஸ்டாக் பண்றதுலேருந்து, டிஸ்கவுண்ட் ஆஃபர் குடுக்கறதுலேருந்து, ஒருத்தவங்கள மறுபடியும் வந்து வாங்க வைக்கிறதுக்கு, அது எல்லாமே செய்யணும்னு நீ வந்து நல்லா செய் அப்படின்ட்டு எல்லாமே குடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஏஐலயே வச்சு எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இது என்ன பண்ணும் சேல்ஸ க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கர டிஸ்கவுண்ட் குடுக்குறது. ஆ, ஸோ சேல்ஸ் ஓகே. க்ளோஸ் பண்றேன்ட்டு டிஸ்கவுண்ட் குடுக்கக்கூடாதுல்ல. எனக்கு வருமானம் வேணும். எனக்கு ஆமா. இருக்கணும். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் லாஸ்ல குடுத்துட்டு, நான் ரெவென்யூ செஞ்சுட்டேன்றது அது தப்பு இல்ல. ஸோ ஃபுல்லாவே ஆடி போயிட்டாங்க. அப்ப இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, நான் ஏஐனால ஏமாந்துட்டேன்னு. ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா, இது ஏஐனால ஏமாந்த தப்பு கிடையாது. நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணல. அது வாஸ்தவம். நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஃபஸ்ல் இதுல? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான் சொல்லுவேன். ஏன்னா ம், நம்ம பிசினஸ் வகையில பார்த்தாக்கா ஏஐ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா அது வந்து ஒரு டூல்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ம், டூல்ஸ்னாக்கா அது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னாக்கா இப்போ லெட்ஸே இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறோம். ம், ப்ரெசன்டேஷன் செய்யும்போது நம்ம வந்து பவர் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ம், பவர் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ப்ரெசன்டேஷன்ல வந்து பவர் பாயிண்ட் இஸ் விஷுவல் எய்ட் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து ஏஐ சொல்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி எய்ட் தான் சொல்லுவேன். இட்ஸ் அ டூல்ஸ் எய்ட். ஸோ ம், வந்து நம்மளுக்கு வந்து அந்த செய்யற பிஸ்னஸ் வந்து ஒன்றும் ஒரு செய்ய போற விஷயத்தை வந்து ஒன்றும் நம்மளுக்கு சுலபமாக்கி ஒன்றும் அதை வந்து ஒன்றும் ஸ்மூதன் பண்ணி செய்யறதுக்கு தான் ஏஐ சொல்றது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்ட் நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுல பாத்தீங்கன்னாக்கா ஏஐக்கு வந்து அதுக்குது ஒரு சொந்த என்ன சொல்றது நம்மளோட வியாபாரம் எப்படி இருக்கு, என்ன நம்மளோட வியாபாரம் வந்து எந்த கட்டத்துல இருக்கு, ம்ஹ்ம், whether we are from micro SME, SME or we are actually a corporate, அது தெரியாது. ம், நம்ம என்ன டாட்டா அதுக்கு ஃபீட் பண்றோமோ அதை தவிர்த்து தான் அதை லேர்ன் பண்ணி தான் அதை வச்சு தான் அது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஓகே நம்மளோட பிஸ்னஸோட கேட்டகரி வந்து மைக்ரோ எஸ்எம். ஸோ ஒரு என்ன இருந்தா கூட இப்போ நீங்க சொல்றதுக்கு வந்து ஏஐ வந்து கேனாட் 100% இப்போதைக்கு வந்து அதை விட்டு ரன் பண்ண வைக்கிறது முடியாது. ஆனா வந்து ஒரு ஏஐ வச்சு நம்ம ரன் பண்ணலாம். ஆனா வந்து மேபி ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு ம், ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து மேபி வந்து என்ன செய்யலாம், மேபி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ம்ஹ்ம், அதை தவிர்த்து மேபி வேற ஸ்டேஜ்க்கு வந்து இட்ஸ் டூ ஏர்லில. ஸோ ம். ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம மானிட்டர் பண்ணிக்கணும் அந்த ஏஐ. ஏன்னா நெறைய மானிட்டர் பண்ணணும். கரெக்ட். வாட் யூ எஸ். சே இஸ் ரைட். மானிட்டர். நம்ப அத அப்படியே விட்டுட்டோம்னாக்கா, அவரு ஸ்டைல்ல அவரு போவாரு. இப்ப மலேசியாலயே பார்த்தீங்கன்னாக்கா, என்னதான் டெஸ்லா காடி பாய்ச்சாலும், நம்ம ஆட்டோ பைலட் வைக்க முடியாது. ஆமா. ஆனா வெளியூர்ல அது செய்யலாம். இங்க இன்னும் டெஸ்லால தான் இருக்குது. ஸோ அப்ப அந்த மாரி இருக்கிறப்ப, மானிட்டர் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம, அது ஒவ்வொருத்தவங்களோட பிசினஸும் அவங்களோட பேபி மாதிரி. கஷ்டப்பட்டு நம்ம ஆரம்பிச்சு ஒண்ணு செஞ்சு கொண்டு போறப்ப, அது ப்ராப்பரா கொண்டு போகணும். அத அப்படியே இன்னொன்று விட்டுட்டு, நீயே செஞ்சுருன்றப்ப, அது அவர் ஸ்டைல்ல கொண்டு போயிட்டாருன்னா, முடிஞ்சுச்சு. 2வது ஒரு விஷயம் என்னதுன்னா, ஏஐ வந்து ஜெனரேட் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா, முக்காவாசி எல்லாமே வந்துட்டு ஓவர்சீஸ்ல இருக்கு. ம், அங்க உள்ள மார்க்கெட்டுக்கு தகுந்த மாரி அது மாறுறப்ப, நம்ம கரெக்ட்டான ப்ராம்ப்ட் குடுத்து, இங்க உள்ள சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி நம்ம மாத்தணும். ஆமா. ஏஐ கிட்ட இந்த ஜாப் வந்து நம்ம ஒழுங்கா குடுக்கணும். நம்ம என்ன பண்ணிர்றோம்னாக்கா, ஓகே ஏஐ இது செஞ்சு குடுன்னு போட்டதோட, அந்த ஏஐ என்ன பண்ணுதுனாக்கா, யுஎஸ்க்கு தகுந்த மாரி, சைனாக்கு தகுந்த மாரி செய்யுது. அத பத்தி நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க மிஸ்டர் ஃபஸ்லு. ஏன்னாக்கா, ஓகே. ப்ராம்ப்ட் எவ்வளோ முக்கியம்? அது எப்படி அந்த ஓவர்லூக் பண்ணிர்றாங்க? அதுவும் நீங்க சொன்னீங்கன்னாக்கா, வில் பி யூஸ்ஃபுல். ஓகே. கேன். இப்ப ப்ராம்ப்ட் நம்ம ப்ராம்ப்ட் தானே சொன்னீங்க. ஆமா. ஓகே. இப்ப ப்ராம்ப்ட் நம்ம தமிழ்ல சொல்லணுமாக்கா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம ம். எப்படி அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து எல்லாரும் ஏஐ இது சொல்றாங்க. ம். எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஈவன் நீங்க டிக்டாக், ஃபேஸ்புக் இந்த சோஷியல் மீடியால போனா கூடயும் ஏஐ தான் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஈவன் பைட் டான்ஸ் எல்லாரும் இப்போ ஏஐ தான் யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து ஒரு பேசிக்கான இதுல நம்ம நம்ம பார்த்தோமா ஒரு ஆஹ், எப்படி ஏஐ வேலை செய்யுது நம்ம பார்த்தோமாக்கா அது வந்து ம். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வந்து வேலை செய்யுது. அதுதான் வந்து நீங்க சொன்ன ப்ராம்ப்ட். ஸோ ம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து ஈஸியா கொடுத்துடலாம். அதை ம். வந்து இப்போ லெட்ஸே வந்து இப்போ நான் வந்து ஒரு இது செய்ய போறேன். லெட்ஸே ஒரு ஒரு இமேஜ் செய்ய போறேன் ம். என்னோட என்னோட வியாபாரத்துக்கு. ஸோ என்னோட ம்ஹ்ம். வியாபாரத்துக்கு வந்து ஃபார் மை பிஸ்னஸ் ஐ வாண்ட் டு டூ இமேஜ் செய்யணும்னு சொல்ல போகுது.
ம்ஹ்ம். அதுக்கு வந்து நம்ம சொல்லணும் வந்து ஆஹ் அந்த நடைமுறை நம்ம சொல்லணும். இப்போ நம்ம வந்து மலேசியால இருக்கோம். மலேசியா வந்து இஸ் மல்டி ரேஷியல் கண்ட்ரி. யப். ஸோ அண்ட் தென் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து மேபி மலே கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இந்தியன் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, சைனீஸ் இருப்பாங்க. ஸோ ம். அத அந்த சீரி சீரி வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ லட்சம் அந்த இமேஜ் செய்யறதுக்கு நான் சொல்றேன் வந்து எனக்கு வந்து ஒரு ஜெனரேட் ஃபார் மீ போஸ்டர் ம். ஃபார் மை ஃபுட் பிஸ்னஸ் நம்ம சொல்றோம். அது ம். ரொம்ப ஜெனரலா. ஸோ அது ம். என்ன நினைக்குதுனாக்கா, நம்ம எங்க இருக்கோம் அதெல்லாம் தெரியாது. ஸோ ஆமா. ஜெனரலா ஒரு போஸ்டர் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி கரெக்ட். அதனால தான் சில பேருங்க நினைப்பாங்க வந்து அந்த இமேஜ் கிரியேட் பண்ணும்போது நான் கேட்குற மாதிரி வர மாட்டேது, ம். எனக்கு எக்ஸாக்டா அவுட்புட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுல தான் வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் வந்து ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் வந்து எனக்கு வந்து போஸ்டர் வந்து எனக்கு வந்து மலேசியன் கல்ச்சரா இருக்கணும். ஐம் ஆக்சுவலி ரன்னிங் எஃப்எம்பி பிஸ்னஸ். எங்க ரன் பண்றேன் இப்போ லட்சம் நான் பினாங்கில் இருக்கேன். பினாங்கனாக்கா எதுக்கிட்ட நான் லைக் சே லிட்டில் இந்தியாவில் இருக்கேனா. ஸோ ம். லிட்டில் இந்தியாவில் வந்து ஆஹ் என்னோட ஷாப் வந்து லிட்டில் இந்தியாவில் இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு பேக்ராப் வந்து மேபி ஒரு டீ ஸ்டால் வச்சு அந்த மாதிரி கான்செப்ட்ல வேணும். அப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் ஹிஜாப் கஸ்டமர்ஸ், மல்லே ஹிஜாப் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி வச்சு வேணும்னு சொன்னோம்னாக்கா அந்த மாடல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏஐல இருந்து ஜெனரேட் பண்றது வந்து மலேசியன் ஏஷியன் ஹிஜாப் கேர்ள்ஸ், அப்புறம் மலேசியன் லோக்கலைஸா அது வரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஏஐ வந்து எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ப்ராம்ப்ட் தான் சொல்லுவாங்க. யா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து டைம் எடுத்து எழுதுறீங்களோ, ஒரு கராங்கான்னு கூட நீங்க சொல்லலாம். ஒரு மேபி ஒரு ஒரு பேராகிராஃப் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆமா. நீங்க இப்ப நான்லாம் ப்ராம்ப்ட் எழுதுனேனாக்கா நீங்க பயந்துருவீங்க. ஏன்னா என்னோட ப்ராம்ப்ட்லாம் வந்து யோசிச்சு யோசிச்சு எழுதுவேன். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எதனாலனாக்கா அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பாவே இருக்கும். அதனால ரைட். தான் வந்து கரெக்ட். வி டேக் த டைம் டு டூ இட். எஸ், எஸ். அக்ரி, அக்ரி. ஏன்னா ப்ராம்ப்ட் அது ஒழுங்கா போடலைனாக்கா, நம்ம எதிர்பார்த்தது நடக்காது. ஏன்னா ஆமா, நம்ம மைண்ட்ல ஒண்ணு யோசிப்போம். ஆனா அங்க ஆமா. டைப் இது மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா, இது நம்ம எதிர்பார்க்கலையே, இது நம்ம கேட்கலையேன்ற மாரி. எல்லாரும் எல்லாரும் நினைச்சுக்குவாங்க ஏஐக்கு வந்து சைக்கிக் பவர் இருக்கு. நம்ம நினைக்கிறத அப்படியே செஞ்சு கொடுக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இந்தியால ஓஐன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகனாய்ன்னு. அது ஓகே. வர்றப்ப இருக்கு நமக்கு. அப்ப இங்க யோசிக்கிறது அங்க நடந்துரும். ஆமா. அதுல இன்னொன்னு கூட ஜஸ்ட் வாண்ட் ஆட் ஆன். ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட்ல வந்துட்டு அது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு மலேசியா பத்தி நீங்க சொன்னீங்கல்ல. ம், அது என்ன நடந்துச்சுனாக்கா, இப்ப மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சோசியல் மீடியாலாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவோம் பாருங்களேன் கஸ்டமருக்கு. ம், அப்ப இப்ப நம்ம கூட டிசைனர் இருந்தாங்க. இப்ப நான் சொன்னேன், இந்த மறுடேக்கா போஸ்ட் வருது ரெடி பண்ணிருங்கன்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே சார் அப்படின்ட்டு டிசைன்லாம் பண்ண ஆரம்பிச்சதோட, ம், ஆ டிசைனுக்கு நம்ம நெறைய சாஃப்ட்வேர் பாய்ப்போம். என்வாத்தோ எல்லாமே இருக்கு. ம். அது இருந்தாலும் அவங்க வந்து குயிக்கா ஒண்ணு செய்யறதுக்கு போயிட்டு வந்துட்டு ஏஐல வந்துட்டு இமேஜ் ஜெனரேட் பண்ணலான்ட்டு மலேசியா கொடிய ஜெனரேட் பண்ணாங்க. ஓகே. ஸோ நல்ல விஷயம் என்ன ஆகுதுன்னா, மலேசியா கொடி பார்க்க அழகா இருந்துச்சு. ஓ! ம், பார்க்க ஓகே சூப்பரா இருக்கு அப்டின்ட்டுன்னு. இப்ப என்ன ஆகுதுன்னா, நான் என் கஸ்டமர் கிட்ட அத குடுக்க போறேன். ஆனா அத மிஸ் பண்ணது என்ன ஆகுதுனாக்கா, அந்த நட்சத்திரத்தில வந்துட்டு 14 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுல வந்துட்டு ம். 12 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 13 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஆஹா. ஓகே. ஸோ அது மிஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லைன்ஸ் வந்து 14 லைன்ஸ்ல வந்துட்டு மேல 8 ம். கீழ 6 இருக்கிறதுல, ஓகே, அதுவும் வந்துட்டு லாரியா இருக்கும். மேல ஓகே. வந்து 4 இல்லாட்டி மேல வந்து 9 அந்த மாரி போயிருச்சுன்னா ம், வச்சுக்கங்களேன். இதோட இதோட சீரியஸ்னஸ் தெரியல அவங்களுக்கு. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன் நானு. இது வந்துட்டு ஒரு மலேசியாவோட கொடி. இது நம்ம ஆமா. நாட்டுக்கு மட்டும் இல்ல. எந்த நாட்டுக்குமே அந்த கொடி, இந்த லோகோ, அந்த அந்த எம்பளம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எஸ். இதுல நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணோம்னாக்கா, நம்மளோட கஸ்டமருக்கும் அது பாதிப்பு, நமக்கும் அது பாதிப்பு. ஆமா, ஆக்சுவலி அது கவர்மெண்டே வந்துட்டு அது நம்ம வந்துட்டு அது மரியாதை குடுக்காத மாரி பாருங்களேன். ஆமா. ஏன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஏஐக்கு வந்துட்டு அது வந்து ஒரு ஜெனரேட் தான் பண்ணி குடுக்குது. ஸோ டிசைனரா உட்காந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைய நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்ப ஓ! ஏஐக்கு நான் சொன்னேன். அது செய்யலன்ட்டு நம்ம ப்ளேம் பண்ண முடியாது பாருங்களேன். இது முடியாது. இது ஐயோ! நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப மலேசியால கூடயோ வந்து இப்ப நீங்க சொன்ன மாரி தான் வந்து இந்த ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. ம். ஃபியூ மந்த்ஸ் அகோ. ஒண்ணு வந்து சைனீஸ் பிரஸ்ல. இன்னொன்னு வந்து ஸ்கூல்ல வந்து யா. ஸ்கூல் இல்ல. ஐம் நாட் ஷூர் எஜுகேஷன் செக்டர் எஜுகேஷன் செக்டர் சம்திங். ஓகே முன்ன அந்த சைனீஸ் பிரஸ் பத்தி பேசுவோமே. ஸோ ம். சைனீஸ் பிரஸ்ல வந்து அந்த மலேசியா கொடிய வந்து என்ன செஞ்சிருக்காங்க வந்து ஏஐ வச்சு தான் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஜெனரேட் ம். பண்ணிட்டு அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மலேசியா கொடிக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் படி செய்யாம அது கொஞ்சம் குறைவா கொடுத்துருக்கு. அது யாருமே கவனிக்கல. கியூசியும் செய்யல, குவாலிட்டி கண்ட்ரோல் அவங்க செய்யல.
ஸோ ம். கடைசியில அத பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பிரஸ்ல. ஸோ ம். பப்ளிஷ் பண்ணோட யோசிச்சு பாருங்க. ஆடிட் எல்லாம் தாண்டி பேப்பர் வெளியாயிருச்சு. ஆளுங்க எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க ம். ஆரம்பிச்சோட தான் தெரிய வந்திருக்கு இந்த மாரி அந்த கொடி வந்து இந்த ஸ்டார்ஸ் பத்தல எல்லாம் வந்து அது விட்டு ஒரு பிகம் நேஷனல் இஷ்யூல நீங்க சொன்ன ம். மாரி தான். அது கரெக்ட். முடிஞ்சு அண்ட் தென் வந்து கொஞ்சம் அந்த விஷயம் கூல் டவுன் பண்ணோட அவங்களும் மீட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இஷ்யூ கொஞ்சம் செட்டில் ஆனோட நம்ம பார்த்தோமாக்கா தென் ஹேப்பன் இன் த கவர்மெண்ட் விச் இஸ் அண்டர் த Kementerian Pendidikan Malaysia. ம். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வந்து ஹேப்பன் சம்திங் லைக் திஸ் ஆல்சோ. ஒரு ஏதோ ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ண போது அந்த கொடியோட ஸ்டார்ஸ் ஏதோ பத்தல. ஸோ ம். இட் ஹேப்பன் அண்ட் தென் பிக்சர்லாம் வெளியாகின பிற்பாடு தான் அது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கனாக்கா they will look into this matter and rectify பண்ணாங்களா they said sorry and they will look into this matter so that the matter doesn't happen anymore. அதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மலேசியால இருக்கும்போது all these kind of things are very sensitive. மேபி எஸ். அதான் வந்து சில பேருங்க கேட்பாங்க, சில பேருங்க நான் ட்ரைனிங் சமுதாயத்தை கேட்பாங்க, ஏன் சார் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மலேசிய கொடியை நம்மளால ஏஐல செய்யக்கூடாதா ம். என்கிட்ட கேட்பாங்க. அதை கேட்கும் போது ஒரு நாள் நானே உட்காந்து இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க போது எனக்கு தோணுச்சு. நான் சொன்னேன், நான் இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணது இல்ல, இல்லைங்க நான் வந்து ஜெனரேட் பண்ணி கெட் பேக் டு யூ. ஸோ நான் என்ன செஞ்சேன், ஒரு நாள் உட்காந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து என் வேலை செஞ்சிருக்க போது ஆக்சுவலி சிட் டவுன் அண்ட் காஃபி குடிச்சிட்டு உட்காந்து செஞ்சிருக்க போது ட்ரை பண்ணேன் இந்த மலேசியா கொடி. அண்ட் மலேசியா கொடி ட்ரை பண்ண போது ரொம்ப டூல்ஸ் இருக்கு, சேட் ஜிபிடி இருக்கு, கேன்வா எல்லாமே இருக்கு. ஸோ ஐ யூஸ் சேட் ஜிபிடி வச்சு செஞ்சேன். ஸோ சேட் ஜிபிடி வச்சு செய்ய போது என்ன இருந்துச்சுனாக்கா, எஸ் when I actually ask it ப்ராம்ப்ட் பண்ணி செய்ய போது அது வந்து அந்த மலேசியாவோட கொடிப்படி வரல. தேர் வாஸ் சம்திங் லேக்கிங் தேர். ஸோ நான் என்ன செஞ்சேன், ஐ ஆக்சுவலி கண்டினியூ ப்ராம்ப்ட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். டெக் நோட் பண்ணிட்டு நான் சொன்னேன், இல்லை இப்போ மலேசியா கொடி தான் இத்தனை ஸ்டார்ஸ் இருக்கணும், இந்த ம். புலான் சாபிட் இருக்கணும், அப்புறம் வந்து அந்த அந்த ஜாலோ குட்டி எடுக்க மாரி எத்தனை இருக்கணும் அதெல்லாம் தெரியப்படுத்தினோட ஆஃப்டர் ஃபியூ ரவுண்ட்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் ம். அதோட அவுட்புட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ம். 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 started to ம். get output. ஸோ அதுல இருந்து what I learn is ரொம்ப பேருங்க வந்து மலேசியா கொடின்னு சொல்லி ஜெனரேட் பண்ணிட்டு அதை பார்க்கல அந்த எத்தனை எத்தனை We cannot play the fool. நேஷனல் எஸ் எம்பளம் அதான் முக்கியமான விஷயம். ரொம்ப எஸ். சீரியஸான மேட்டர். ஸோ யா. அதான் திரும்பி நான் அந்த இன்னொரு வாட்டி அந்த ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது நான் சொன்ன உடனே ஆக்சுவலி ஐ டிட் ரைட் எல்லாமே கம்ஸ் பேக் டு யுவர் ப்ராம்ப்ட். யா. இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க அது வந்து அதான் நீங்க பார்த்துருப்பீங்க சேட்ஜிபிடி யூஸ் பண்ண போது கூடயும் கீழே போட்டிருப்பாங்க வந்து வாட் எவர் த ஏஐ generates for you, there might be some uh, wrong output. Please use your own judgment to judge first before you accept the answer. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கீழே டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாங்க. அதை ஆ, யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அப்ப எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். கீழே வந்துட்டு போஸ்ட் ஸ்கிரிப்ட் கண்டுக்கிறது இல்ல. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அது டேக் நோட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லைனாக்கா ஒரு கம்பெனியோடைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுறோம்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆமா. பார்த்துருப்பீங்க இமேஜ் ஜெனரேட் பண்ணுறப்ப மனிதரோட முகமெல்லாம் அழகாக வந்திருக்கும். விரல் பார்த்தீங்கன்னா 6 விரல் 3 விரலு அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்ப நம்ம இன்னும் டீட்டெயிலா போக போறோம். தென் வில் பி இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நம்ப அ அதுலேருந்து கொஞ்சம் வெளியாகி, இப்ப ஒரு பிசினஸ்க்கு இன்னும் என்ன எப்படி கொண்டு போலான்றத நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ ஓகே. ஃபஸ்லு இதுல வந்துட்டு ஏஐல சிம்பிள் டெர்ம்ஸ் சொன்னோம்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்றோம் அந்த வேலையெல்லாம் முடிக்குது. ம். இதுல வந்துட்டு ஆம், நெறைய ப்ரொடக்டிவிட்டி சேலஞ்சஸ்லாம் வருது பாருங்களேன் மக்களுக்கு. இப்ப ஆமா. வந்துட்டு செய்யறதுக்கு வந்துட்டு, "இது எனக்கு பாய்க்க தெர்ல" அப்படின்னுவாங்க. சில பேர் நல்லா பாய்க்கிறாங்க. சில பேர் நல்லா யூஸ் பண்றாங்க. அப்ப நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்ததோட எல்லாருமே சொல்றது ChatGPT, ம். OpenAIயோட இருக்கு. அடுத்தது வந்து Gemini இருக்கு. ஆமா. அடுத்தது Microsoftஓட அது பேர் என்னது? அ Microsoftல ஒண்ணு மைக்ரோசாஃப்ட் கோபைலட். கோபைலட். எஸ் கோபைலட். இப்ப நான் பாய்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஜாஸ்பர் பாய்ப்பேன் நானு. ஜாஸ்பர் ஓகே. ஏஐ. ஸோ ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங்க்கு நான் அந்த மாரிலாம் நம்ம பாய்ச்சுக்கிட்டு ஆமா. இருக்கோம். பட் தேர் ஆர் நெறைய ஃப்ரீயோடயும் இருக்கு. அதுல ஃப்ரீயா வந்து அடிச்சது தான் DeepSeek. DeepSeek வந்து அடிச்சிட்டோன்னே பட் 2 சிட்யூவேஷன் நடந்துச்சு. ஒண்ணு பயந்தாங்க டேட்டாபேஸ்லாம் குடுத்தா எல்லாமே போயிருமா அப்படின்றதுன்னு. ஸோ இந்த மாரி இருக்கிறப்ப, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத கொஞ்சம் சொல்லிட்டோன்னா, நம்ம என்ன பண்ணலான்னா,
டெய்லி ரூட்டீனுக்கு ஏஐ எப்படி பார்க்கலான்றதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. ஓகே. டெய்லி ரைட். ரொட்டீன் வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம்? யா. ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமாக்கா, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமாக்கா, ஆப்ஜெக்டிவ்ல நம்மளோட மடலாமட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னதான் நம்மளோட வந்து எண்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம அந்த ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுமாக்கா ஒரு கிளியர் ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். இப்போ ஏஐ நம்ம யூஸ் பண்ண போறோம், சே சாட் ஜிபிடியே எடுத்துக்கோமே. இப்போ சாட் ஜிபிடி நீங்க தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணவும் இருக்க போது உங்களுக்கு வந்து தோணும். ம். எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வந்து கண்டென்ட்ஸே யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து கண்டென்ட் யூஸ் பண்றீங்க டு டூ ம். ஃபார் மார்க்கெட்டிங். இப்போ வந்து சில பேருங்க மேபி தி மைட் வாண்ட் டு டூ ஃபார் சம் அதர் ஒர்க் பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அதோட பர்பஸ் வந்து என்ன ஆப்ஜெக்டிவ் இஸ் இட்? நீங்க வந்து அதை வந்து சேல்ஸ் யூஸ் பண்ண போறீங்களா, கஸ்டமர் சர்வீஸா, எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? ஆப்ஜெக்டிவ் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் யா. வாட் பர்பஸ்? யா. ஓகே. ஸோ ஆப்ஜெக்டிவ் தெரிஞ்சுட்டு அதுக்கு பிற்பாடு தான் வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னாக்கா ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அக்கார்டிங் டு இட். ஓகே, லெட்ஸ் சே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. இப்போ ம். லெட்ஸ் சே வந்து நான் வந்து ஒரு எஃப்என்பி ரன் பண்றேன். ம். எஃப்என்பி ரெஸ்டாரண்ட் ரன் பண்ண போகுது. இப்போ ம். என்னோட கிச்சன்ல இருந்து என்னோட ஃப்ரண்ட் ஹேண்ட் வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டாஃப்க்கு எல்லாருக்கும் வந்து என்னென்ன செய்யணும் எல்லாம் வந்து நான் வந்து தெரிஞ்சு லெட்ஸ் சே இப்போ வந்து நான் ஐம் நியூல, லெட்ஸ் சே ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஃப்என்பி, ஐ வாண்ட் டு ரன் எஃப்என்பி. எல்லாம் ம். செட்டப் பண்ணிட்டேன். ம். செட்டப் பண்ணிட்டு ஆனா அந்த எஸ்ஓபி இது வர ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுது. அதை இது எப்படி செய்யணும் இது எப்படி செய்யணும் சொல்லும் போது அதுக்கு வந்து இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லயும் இருக்கும், லைக் ஸ்டார்பாக்ஸ், ஜூஸ் எல்லாமே இருக்கும் அதை எஸ்ஓபி. ஸோ அதை ரன் பண்றதுக்கு வந்து இப்போ என்னோட ஆப்ஜெக்டிவ் வந்து அந்த எப்படி வந்து நான் வந்து என்னோட ஸ்டாஃப் எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ம். என்னோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் கம் அப் வித் எஸ்ஓபி ஃபார் லெட்ஸ் சே ஃபார் நசி கண்ணாத வச்சுக்கோமே. சரி. SOP for nasi kandar for kitchen and front end. இப்போ நான் என்ன ம். செய்வேன் என்னோட வந்து ஃபர்ஸ்ட் திங் ChatGPT திறந்துட்டு என்னோட அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னாக்கா I want to start with to do a SOP document for ம். nasi kandar for the kitchen and also for the front end counter அதுக்கு. ஸோ வந்து நான் தெரியப்படுத்துறேன் ChatGPT-க்கு, அதை வந்து டைப் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ டைப் பண்ணோட தென் யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் த அவுட்புட். ம். அந்த அவுட்புட் வந்து அதே கொடுத்துரும், எஸ்ஓபி எல்லாமே கொடுத்துரும். ஆனா அதுக்கு அதை கொடுக்க போது அது கேட்கும் வந்து சில கேள்விங்க கேட்கும் வந்து நீங்க இப்ப யூஸ் பண்ண எஸ்ஓபி வந்து என்ன மாதிரி இஸ் இட் ஃபார் வாட் டைப் ஆஃப் கிச்சன், இஸ் இட் ம்ஹ்ம். ஃபார் வெட் கிச்சனா ட்ரை கிச்சனா அதையும் கேட்கும். அண்ட் தென் ஓகே. ஃபார் வாட் பர்பஸ் எல்லாமே கேட்கும், கிளாரிஃபிகேஷன். ஸோ அது கேட்குற கிளாரிஃபிகேஷன் கேள்விக்கெல்லாம் வந்து நீங்க வந்து டீட்டெயிலான பதில் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ ம்ஹ்ம். நீங்க உங்களுக்கு நான் சொல்லணுமாக்கா start with the objective first and then start continue with the right prompt and then you will get your desired output lah. So அதுதான் ஆப்ஜெக்டிவ், first step நான் சொல்லுவேன். ஆப்ஜெக்டிவ், ப்ராம்ப்ட், and then Prompt and என்ன then output. என்ன ரிசல்ட்ஸ் வேணும்ன்றதுன்னு. Yes. ஸோ அத குடுத்ததோடயே நம்ம ரிசல்ட்ஸ பார்க்கலாம். நீங்க இப்ப அதுல வந்துட்டு இப்ப இந்த டெய்லி நீங்க நீங்க டெய்லி பார்ப்பீங்களா ஏஐக்கு? நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். டெய்லி ஒரு 10-15 வாட்டியாவது யூஸ் பண்ணுவேன். உங்க லைஃப்ல இருந்து ஒரு பாடம் ஆயிடுச்சு ஏஐன்றது. ஸோ இப்ப இப்ப என்னோட லைஃப் எல்லாம் வந்து ஏஐ ஏஐ சுத்தி தான் இருக்கு. ரைட். ஆக்சுவலி அது உண்மதான். என்னதான் வேணான்னு சொன்னாலுமே வந்துட்டு, அத கரெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா, அது நமக்கு ஆமா. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பிசினஸ் ஆங்கிள்லேருந்து நம்ம யோசிப்போமே. ம். பிசினஸ் ஆங்கிள்லேருந்து யோசிச்சோம்னாக்கா, புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன மாரி ஏஐ டூல் நம்ம பாய்க்கலாம்னு நெனைக்கிறீங்க? ஓகே. ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் சொல்ல நம்ம அதை ம். மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து ஜெனரலி நம்ம சொன்னோமாக்கா எல்லா ஏஐ டூல்ஸும் வந்து ChatGPT, ஜெமினாய் இதெல்லாமே வந்து டூல்ஸ் தான். ஸோ ம். ஜெனரலி வந்து நீங்க ஸ்டார்ட் ஆஃப் பண்ணமாக்கா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறதுக்கு the most convenient tool to start off is either ChatGPT or Gemini. இது ரெண்டுமே ஓகே தான் என்ன கேட்டிங்களாக்கா. நான் ம்ஹ்ம். ஏன் வந்து ஒரு சர்வே செஞ்சேன். சர்வே ம். செய்யும்போது எனக்கு என்ன தெரிய வந்துச்சுனாக்கா 10 பேர்ல வந்து ஒரு 8 பேர் வந்து ChatGPT தான் யூஸ் பண்றாங்க. 2 பேரு தான் வந்து ஜெமினாய் இல்ல டீப்சீக் யூஸ் பண்றாங்க. ஆமா. 10 பேர்ல 8 பேரு யூசிங் ChatGPT. ஸோ எதனால வந்து பார்த்தாக்கா நீங்க இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து 2022ல வரப்போகுது. ChatGPT தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு தான் வந்து கூகுள் பாட் வந்துச்சு. ஏன்னா கூகுள் பாட் வாஸ் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ChatGPT லான்ச் பண்ணியாச்சு.
மார்க்கெட் ஷேர் போயிரும்னு சொல்லிட்டு சீக்கிரம் லான்ச் பண்ணாங்க ஒரு ப்ராடக்ட் ஒழுங்கா இல்லாம. அப்புறம் கூகுள் பாட் வாஸ் ஃபெயிலியர். அப்புறம் Yes. ரீபிரைண்ட் பண்ணி இப்போ ஜெமினாய் வந்து then came out with other AI சொல்லலாம். ஸோ இப்ப விவோ இப்போ வந்து இது வேற மாதிரி இருக்கு. விவோ வந்தோடனே எல்லாமே இப்போ ஆவணம் ஆமா எல்லாருமே இப்போ வியோ தான் இப்போ எல்லாமே. ஏன்னா இப்போ வியோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா வியோ 3 வந்து லிப்சிங் எல்லாமே வந்துச்சு. ஆஹா குரல் உங்களுக்கு ஆடியோ எல்லாமே வந்துருச்சு. ஸோ வெரி ஹை எண்ட் சி. எஸ். ஆனா அதோட சப்ஸ்கிரிப்ஷனும் பயங்கரமா இருக்கு. ஆமா ஆமா அதே அடிச்சு. வேற லெவல்ல இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கணும். இது வெதர் யூஸ்ஃபுல் ஆர் நாட், அதே நேரத்துல வெதர் வொர்த் ஆர் நாட்னு பார்க்க வேண்டியதா ட்ரூ இருக்கு. ட்ரூ. ஏன்னா அமௌண்ட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. யூஎஸ்ல காசு கட்ட போறோம்ன்றப்ப. ஆமா தட் மீன்ஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு இந்த சாட் ஜிபிடி, டீப்சீக் எல்லாமே இருக்கு. டீப்சீக்ல நான் ஒன்று ஆட் பண்றேன். என்னன்னா ரொம்ப பேர் டீப்சீக் பாய்க்காத காரணம் அவங்க வந்துட்டு ஒரு 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 Fear. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பயத்துல இருக்காங்க. சைனாவோட எல்லா உடையத்தான் எடுத்துருவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அப்படி பார்த்தோம்னாக்கா யாருமே டிக்டாக்கே வச்சிருக்க கூடாது. ஆமா அப்புறம் அடுத்தது பிள்ளைங்க எல்லாம் மொபைல் லெஜெண்ட் விளையாடுறாங்க. மொபைல் ஆமா லெஜெண்ட் பைட் டான்ஸ் தான். கேப்காட்டும் பைட் டான்ஸ் தான். ஆமா டிக்டாக்கும் பைட் டான்ஸ் தான். ஸோ அவங்க டேட்டா வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க எல்லாருமே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம்னு தான் பொறுத்து இருக்குல்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ்னாக்கா அதை கரெக்டாக முறையாக பயன்படுத்தினாலே போதும். ஆமா ஸோ இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்றது இல்லை. நம்ம என்ன இல்ல டீட்டெயில் கொடுக்குறோம் அது எதுக்கு சொல்றேன்னா இந்த இடையில ஒரு கார்ட்டூன் அனிம் மாதிரி எல்லாருமே போட்டோ செஞ்சு வெளியாக்குனாங்க பாருங்க. ஆமா அது பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. எல்லாருமே போட்டோ செஞ்சு வெளியாக்குனப்ப திடீர்னு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. என்னங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா உங்க போட்டோ எல்லாம் எடுத்து வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. செஞ்சவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல அமைதியாயிட்டாங்க. ஐசு நம்ம போட்டோ வேற ஏதாவது யூஸ் பண்ணிடுவாங்களான்னு. ஸோ வி மஸ்ட் நோ வாட் வி ஆர் டூயிங். ட்ரூ நீங்க ட்ரூ. செஞ்சீங்களா அந்த போட்டோ? நான் செய்யவே இல்லை. நீங்க செய்யவே இல்லையா? அந்த ட்ரெண்டுக்கு போவே இல்லை. ஈவன் நீங்க நம்ம பாத்தீங்கன்னாக்கா ராயா டைம்ல தான் அந்த இது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆஹா. குரூப்ஸ்ல எல்லாம் ஒரு படத்துக்கு 5 வீடியோ வந்தாங்க ஜென்ரேட் பண்றதுக்கு. வாவ். ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம. பாருங்க. அது ஒரு இன்கமா இருக்கு பாருங்க. அது ஒரு சைட் இன்கம் ஓடிச்சு. சரி. ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. எப்படி ஆமா வேணா சம்பாதிக்கலாம். ஏமாத்தாம இருந்தா சரி. ஆமா அடுத்தது மிஸ்டர் ஃபஸ்லு என்னதுனாக்கா, சொல்லுங்க. ஏஐல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாப் குடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏஐக்கு. ஓகே இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட்க்கு வந்துட்டு இப்ப அ இப்ப எப்படி சொல்றேன்னாக்கா, இமெயில் அனுப்புறதுக்கு இருக்கு. ஓகே இப்ப ஸ்கெட்யூலிங் பண்றது இருக்கு. இதெல்லாம் ஓகே. வந்து நம்ம ஏஐ வச்சு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா செய்யலாம். பட் அது ம் எப்படி செய்யலாம்? தென் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னு தெரியுங்களா நான் ஓகே கேட்கறது? இப்ப சொல்லுங்க. எல்லா டைம்லயுமே நம்ம வந்துட்டு ஃப்ரீயா இருக்க மாட்டோம். நம்ம பிஸியா இருப்போம். நான் ஒரு பிசினஸ் செய்றேன். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் இங்க, அங்கன்னு. ம் அப்ப அட்லீஸ்ட் எனக்கு ஏஐ அங்க ஒரு வந்து அசிஸ்டன்டா இருந்துச்சுனாக்கா, சாட் பாட் மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருந்துச்சுனாக்கா, என்கிட்ட கம்யூனிகேட் பண்ற கஸ்டமர் வந்து அங்க வந்து மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ண முடியும். ம். அவங்க என் கூட சேர்ந்து ஒரு ஒரு பிளானிங் செய்ய முடியும். அது எப்படி செய்யலாம்? இமெயில் வந்து நான் எப்படி அவங்களுக்கு செய்யலாம்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ம். எல்லாருமே வந்து ஜிமெயில் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது நான் கூட ஜிமெயில் தான் யூஸ் பண்றேன். யப். நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? ஜிமெயில் யூஸ் பண்றீங்க? Gmail கண்டிப்பா. Gmail இருக்கு. Gmail இல்லன்னா ஜிமெயில் இருக்கு. முடியாது. எல்லாமே அங்க முடியாது. தான் இருக்கு. ஈவன் எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்றாங்க. ஈவன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு ஜிமெயில் தான் முக்காவாசி ப்ளே ஸ்டோர் கிரியேட் பண்ணி ஜிமெயில் தான் யூஸ் பண்றோம். ஆமா. ஸோ கார்ப்பரேட் நான் இமெயில் ஜிமெயில ஒரு கொஞ்சோண்டு யூஸ். எக்ஸாம்பிள். ஆமா. ஒரு ஜிமெயில ஒரு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யப். இப்போ ஜிமெயில் நம்ம வந்து நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்றோம்னு வைக்கலாம். டே இன் டே அவுட் எல்லாமே வந்து. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜிமெயில் உள்ள வந்து ஜெமினாய் வந்து ஆல்ரெடி இன்டகிரேட்டட். ஜெமினாய் இஸ் ஏஐல யா. ஏஐ பை கூகுள். ஸோ யா. ஜெமினாய் வந்து ஆல்ரெடி வந்து ஜிமெயில் கூட இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. வந்து ஓகே. எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ லெட்ஸே நீங்க வந்து உங்களோட உங்களுக்கு ஒரு இமெயில் வருது. அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு மேபி யூ ரெடி இப்பதான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸா வெளியே இருக்கீங்க. ம். ஸ்ட்ரெஸ்ஸா வெளியே இருக்கும் போது அப்பதான் அந்த இமெயில் வருது உங்களுக்கு. அந்த ம். இமெயில் பார்த்தோட உங்களுக்கு ஜெயம் ஆயிட்டீங்க. என்ன ரிப்ளை பண்ண தெரியல. ஆனா சரி. நீங்க ரிப்ளை பண்ணி ஆகணும். பிஃபோர் 5 PM ரிப்ளை பண்ணி ஆகணும். இட்ஸ் ஆல்ரெடி 4:30 ரெடி. ஸோ அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு மைண்ட் பிளாங்கா இருக்கு. ஸோ மைண்ட் பிளாங்கா இருக்கும்போது நீங்க வந்து என்ன செய்யலாம்னாக்கா, ஒண்ணு அந்த ஜெமினாய் அது ஜிமெயில் கூடயே இருக்கும் அந்த ஃபங்க்ஷனு. அந்த ஜெமினாய் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். சொல்லலாம் வந்து யூ கேன் ஆக்சுவலி மென்ஷன் தட் இந்த மாதிரி வந்து என்ன இன்புட் அதுக்கு நீங்க கொடுக்கணும். ம். சொல்லலாம் வந்து ஓகே மேபி லெட்ஸ் சே நம்ம சொல்றோம் வந்து குட் ஈவினிங் சார், your order already has been placed, so we will actually will start shipping your item by tomorrow ம். before 1 p.m.
அது நீங்க அது அந்த ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இன்புட் மட்டும் கொடுத்துட்டீங்களாக்கா, அப்புறம் ம்ஹ்ம். நீங்க சொல்லிடலாம் வந்து இது வந்து என்னோட கஸ்டமருக்கு தான் நான் ரிப்ளை பண்றேன். இது ம். தெரியப்படுத்திட்டீங்களாக்கா, அழகா உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், கிராமர் எல்லாமே வந்து உங்களுக்கு அழகா அதே ஸ்ட்ரக்சர் பண்ணி குடுத்துரும். இமெயில்லயே. Gmail குள்ளயே ஓகே. ஸோ இமெயில்ல அந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கு. ஓகே. இப்ப லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து Gmail யூஸ் பண்ண, Gemini யூஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லனாக்கா, ம்ஹ்ம். ChatGPT தொறந்துட்டு, இல்ல Copilot கூட நீங்க வந்து தொறந்து, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஒண்ணு என்ன குட் பார்ட்டாக்கா, இப்ப ம்ஹ்ம். நீங்க வந்து லெட்ஸ் சே கம்பெனி இஃப் யூ ஆர் யூசிங் அ கம்பெனி இமெயில், ஃபார் எக்ஸாம்பிள் Outlook எல்லாம் யூஸ் பண்ணீங்கனாக்கா, அதுக்குள்ளேயே வந்து Copilot இன்டிகிரேட் பண்ணிரும். ஸோ யூ கேன் ஆக்சுவலி டூ தட் இன் Copilot அண்ட் அதுக்கு உள்ளுக்கே இன்டிகிரேட் பண்ணிடுறாங்க. ஸோ யூ ம். கேன் காப்பி பேஸ்ட் ஆல்சோ. அந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். ஸோ ம். தட்ஸ் ஒன் ஆஃப் த வே டு கம் அவுட் வித் இமெயில். இன்னொன்னு என்ன செய்யலாம்னாக்கா, இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து இமெயில் மார்க்கெட்டிங், அப்புறம் உங்க வியாபாரத்துக்கு வந்து நீங்க வந்து இமெயில் மார்க்கெட்டிங்லாம் செய்றீங்க. இப்போ ரொம்ப பேர் கேட்டாங்கனாக்கா, இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் ரெலவென்ட் ஆர் நாட்னாக்கா, என்ன கேட்டீங்கன்னாக்கா, எஸ் இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட். ஏன்னா எவ்ரி ஒன் ஆர் ஸ்டில் செக்கிங் இமெயில்ஸ். ஸோ எஸ். இமெயில் வந்து எப்பயுமே வந்து விட்டு போகாது நம்மளுக்கு. ஸோ இப்போ லெட்ஸ் சே வந்து யூ வாண்ட் டு டூ அ ப்ரொமோஷனல் இமெயில் டு சென்ட் டு யுவர் கிளையன்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். You ம். can use your AI, either Gemini or ChatGPT வச்சு கூடயும் நீங்க செய்யலாம் வந்து to come ம்ஹ்ம். up with your marketing emails. ஸோ நீங்க வந்து சொல்லலாம் வந்து எனக்கு வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து நான் வந்து இது விற்கிறேன், என்ன சொல்றது, let's say நான் வந்து பீஸா விற்கிறேன். ஸோ என்னோட பீஸா வந்து ஐ வாண்ட் டு சென்ட் இமெயில் டு மை கிளையண்ட் பர்த்டே விஷ் வந்து let's say I'm doing கஸ்டமரோட பர்த்டேலாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு ஐ வாண்ட் டு சென்ட் அ ஸ்கெடியூல் இமெயில், பர்த்டே டேட் வச்சுட்டு அந்த சிஸ்டம்குள்ள வச்சு ஆஸ்க் ChatGPT to come out. So we can do that as well. ஐ சி. ஸோ So all this we can do lah. செய்யணும்னா வழிகள் நெறையவே இருக்கு. நிறைய இருக்கு. நம்ம அத அத கத்துக்கிற கத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறது தான் இருக்கு. முறையா பயன்படுத்தினாலே அது டன். ஓகே. அப்ப நம்ம வந்து இமெயில் அனுப்புறதும் பார்த்தாச்சு. கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு அ ஏஐல வந்துட்டு நான் வந்து சில பேர் சொல்லுவோம்ல, இந்த ஏபிஐன்னு ஒரு வார்த்தைய பாவிப்போம் நம்ப. ம். ஏபி இன்டகிரேட் பண்றதுக்கு ஏபிஐல இன்டகிரேட் பண்ண முடியுமா? ஆமா. ஸோ அத வந்துட்டு அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஏன்னாக்கா இப்ப ஓகே. ஒருத்தவங்களுக்கு வெப்சைட் இருக்கு. ஏபிஐ இன்டகிரேஷன் செய்யணும். அப்ப செய்யறதுனா எப்படி? அது முறை ரொம்ப கஷ்டமா? கடினமா? இல்ல வந்துட்டு அதுக்கு நம்ம கன்சல்டன்ட் வச்சிருக்கணுமா? ஸோ இத பத்தியும் கொஞ்சம் சொன்னீங்கனாக்கா, ஏன்னாக்கா இப்ப எல்லார்கிட்டயுமே ஓரளவுக்கு ஒரு வெப்சைட்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுடுறாங்க. ம். அப்ப ஏபிஐ இன்டகிரேஷன் இருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்களேன். ம். ஸோ அத பத்தியும் ஏன்னா இப்ப நீங்க இவ்ளோ வந்துட்டீங்க. இதையும் சொன்னீங்கன்னா, அப்ப ஒரே இதுல அந்த ஃப்ளோல போயிட்டே இருக்கலாம். கேன் கேன். சொல்றீங்களா? இப்ப ஆல்ரைட். நீங்க பாத்தீங்கன்னாக்கா, முக்காவாசி இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து உள்ளுக்கு வந்து இது வச்சிருப்பாங்க. என்ன சொல்றது, சேட் பாட் வச்சிருப்பாங்க. சேட் பாட் ம். வச்சிருப்பாங்க, இல்ல லைவ் சேட் வச்சிருப்பாங்க. ம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த சேட் பாட் வந்து இப்பதாக்கா அது வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்காது. நீங்க கேட்கறதுக்கு அது வந்து சும்மா ரிப்ளை தான் பண்ணும். ஒரு ஒரு ஆமா. பேசிக்கான ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கும். அதுக்கு வந்து சிந்திக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்காது. ம். இப்ப நீங்க கேட்கறதுக்கு அதுக்கு என்ன உள்ளுக்க நீங்க கொடுக்குறீங்களோ அதோட லைப்ரரிக்குள்ள வந்து அதோட அதோட மெமரிக்குள்ள என்ன இருக்குதோ அது மட்டும் தான் கொடுக்கும். ஓகே, அது ம். ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு வந்து வெப்சைட் என்ன செய்வாங்க, லைவ் சேட் செய்வாங்க. லைவ் லை சேட் எப்படிதாக்கா தே கனெக்ட் வித் ஆல் தீஸ் ஹியூமன்ஸ்லாம். ஸோ யா. வந்து அதுக்கு ஸ்டாண்ட் பையா ஒரு ஆள் இருக்கணும். இப்போ நீங்க ஆமா. பாத்தீங்கன்னாக்கா யூனிஃபை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ யூனிஃபை அண்ட் தென் a lot of other service providers, especially different service. Zoos கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா கூடயும் ம். they already started using chatbot and so on. So API சொல்ல போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆஹ், நான் ChatGPT ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி சொல்றேன். ஓகே, ஓகே. ChatGPT வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிலாங்ஸ் டு ஓப்பன் ஏஐ. யா. ஓப்பன் ஏஐ கீழே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ChatGPT that is the normal one ல அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி $25 கட்டி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எஸ். இப்போ லெட்ஸ் ஒரு கட்டத்துல வந்து நம்ம வந்து சொந்த வெப்சைட் இருக்கு, நம்மளும் வந்து ஒரு இந்த ஜூஸ் வெப்சைட் மாதிரி சேட்பாட் இது இன்டெலிஜென்ட் வச்சு இன்டிகிரேட் பண்ணணும்னாக்கா ம். அதுக்கு வந்து நமக்கு இந்த ஏபிஐ தேவை. So ஆமா. அது கீழே வந்து நம்ம என்ன செய்யறோம் வந்து ஓப்பன் ஏஐ கீழே வந்து ஏபிஐ சப்ஸ்கிரைப் பண்ணி we ம். can actually integrate our website. ஸோ ஆசம். அந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணணுமாக்கா ம். என்ன நடக்கும்னாக்கா அந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுத்துரும். அந்த ம். இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அதே சமயத்துல நம்ம வந்து அந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணிடும். இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ லெட்ஸ் சே ஜூஸ் எடுத்துக்கும். ஸோ ம். ஜூஸ்ல வந்து அந்த ஏஐ நீங்க கொடுத்துட்டீங்களாக்கா, ஏன்னா நீங்க சொல்லிருங்க வந்து
what kind of inputs and then complaints வந்துச்சாக்க என்ன செய்யணும். அப்போ உன்னால அந்த அந்த கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல தான் அதுக்கு பிற்பாடு தான் அது வந்து நீ வந்து ஹியூமனுக்கு நீ பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஒரு சீக்வன்ஸ் செட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சீக்வன்ஸ் செட் பண்ணோட ஸோ ஜெனரலி என்ன நடக்கும்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் லெவல் 1 கொஸ்டின்ஸ் லெவல் 2 கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து லெட்ஸே ஜெனரலா வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அந்த செட் போர்டே வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும் என்கொயரிஸ் எவ்ரி திங் ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல மேமாங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அது வந்து ஹியூமன் மட்டும் தான் செய்ய முடியுதுன்னாக்கா அப்பதான் வந்து அது வந்து சொல்லும் ஓகே அது கனெக்ட் யூ டு let me just share one example. Or a few days ago, I was actually doing from one of the service providers the domain. So I want to link the domain to Google Workspace. So Google Workspace இருக்கு. ஸோ அதுக்கு வந்து லிங்க் பண்றதுக்கு வந்து அந்த டொமைன் வந்து நான் வந்து அதை வந்து அந்த சி நேம்லாம் இருக்கு கொஞ்சம் டெக்னிக்கல்ல. ஸோ அதை நான் லிங்க் பண்ணணும். ஸோ அது செய்யறதுக்கு வந்து ஐ வென்ட் பேக் டு த டொமைன் வந்து spaceship.com சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல இருந்து தான் வாங்க. ஓகே spaceship.comல வந்து when I go back அதுல வந்து ஒரு ஏஐ வச்சுட்டாங்க, அந்த chat bot வச்சுட்டாங்க. அதுல வந்து to ask for any questions or help பண்றது. நானும் முழிச்சிட்டு இருந்தேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐ பாட் ஃப்ரம் தெம், எப்படிதான் இதை யூஸ் பண்றது சொல்லி. இந்த chat botல போயிட்டு நான் வந்து சொல்றேன் I want to link my domain CNAME to my Google Workspace. ஸோ how to do நான் கத்தனோட அது என்ன தெரியுமா கேக்குது, அழகா அது வந்து சொல்லுது ஓகே ஐ ஜஸ்ட் நீட் யுவர் சி நேமோட அட்ரஸ் மட்டும் வேணும், அதை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிடு, நானே உனக்கு செஞ்சு கொடுத்துறேன். பரவாயில்லையே. ஸோ அந்த சி நேமை காப்பி பண்ணி கொடுத்தோட அது எக்ஸாக்டா கேக்குது, ஏன் சொன்னது கேக்குது, சரி எஸ் ப்ரொசீட் சொன்னோட அழகா அதே செஞ்சு கொடுத்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல போய் நான் கத்துறேன். ஒரு லெஸ் தென் 5 minutes அந்த விஷயம் டன். அப்ப பாத்துங்க, இதுக்கு முன்ன அந்த இடத்துல ஒரு லைஃப் சப்போர்ட் இருந்துச்சாக்கா ஒரு ஆள் வைப்பாங்க. இப்ப அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் விச் இஸ் த ஏஐ ஏஜென்ட் மாதிரி வச்சுட்டு எல்லாமே அந்த ஏஐ தான் செய்யுது. ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்கனாக்கா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேனாக்கா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு ஏபிஐ. ஆனால் இது வந்து ஒரு நார்மலான ஒரு யூசர் செய்ய முடியாது. யூ நீட் சம் ஐடி எக்ஸ்பர்டீஸ் இருந்தால் தான் உங்களால் செய்ய முடியும். ஸோ இட்ஸ் குட் ஃபார் யூ டு consult with somebody who has the experience with website development and also with this API integration. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்னது அது முக்கியமான விஷயம். அது பேர் என்னது, லைக் எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும், சொந்தமாவே நம்ம செய்ய முடியாது. அது எல்லாமே முடியாது. சில விஷயங்கள் சில பேர் நமக்கு கைட் பண்ற மாதிரி சில ஆள் நம்ம கூட இருக்கணும். அப்ப அது கரெக்டா ஏதாவது நம்ம கேட்கனா கூட தே கேன் எக்ஸ்பிளைன் டு அஸ்ல. ஏன்னா என்ன ஆகுதுனாக்கா நிறைய பிசினஸ்ல அவங்களே எல்லாமே சொந்தமா கத்துக்கிட்டு போறாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ப்ராப்பர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். அவங்க ஏஐ சம்பந்தப்பட்ட ஃப்ரீ கிளாஸஸ், பெய்ட் கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ என்னோட சஜஷன் அந்த மாதிரி போறது நல்லதுல. ரொம்ப நல்லது. ஈவன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ChatGPTக்குள்ளே வந்து ChatGPT அகாடமி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஓகே. ஸோ ChatGPT அகாடமி சொல்றது இஸ் ஃப்ரீ. அவங்களே வந்து வீக்லி வந்து சொந்த வெபினார் செய்றாங்க. லாட் ஆஃப் வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் ஈவன் இன் மலேசியா கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா the government also is doing a lot of free initiative trainings, AI trainings எல்லாரும் செய்றாங்க. மக்கள் தான் வந்து இது வந்து முந்தி சொல்லுவாங்க எனக்கு தெரியாது இதை பத்தி, இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கவே தெரியாது. ஆனா இப்போ வந்து ரொம்ப பப்ளிசிட்டி they are doing a lot. ஆமா, கூகுள் ட்ரைனிங்கே நிறைய இருக்கு. ஈவன் ஃபேஸ்புக் பிக்சலுக்குன்னு நிறைய ட்ரைனிங் செய்றாங்க. ஸோ இப்ப கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம போய் கேட்போம், அது எல்லாமே சரிதான். ஆனா இப்ப நிறைய பேர் சொந்தமா ஆரம்பிச்சு செய்யறப்ப கஷ்டப்பட்டு செய்து போல ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் பாருங்க. அப்போ ஒருத்தர் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் பேசுறப்ப கூட அவங்க வந்துட்டு முழிக்க தேவையில்ல, அவர் என்ன சொல்றாரு. ஏன்னா சமயத்துல வந்துட்டு விஷயம் தெரியலனாக்கா அவர் இன்னொன்னுமோ சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதுல ஒரு மாட்டிக்குவாங்க. ஆமா ஐயோ பெருசா வச்சுட்டாங்கன்னா வேற அதுல வேற ஐயோ என்ன எவ்வளவு வந்துருச்சுன்னுவாங்க. அப்ப அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா அது நல்லது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ட்ரைனிங் எல்லாமே அவங்க அட்டென்ட் பண்றது நல்லது. இந்த என்ன சொன்னீங்க போத சேட் ஜிபிடியோட வந்துட்டு வீக்லி ட்ரைனிங் அது வீக்லி ChatGPT அகாடமி தான். அவங்க வந்து போய் கூகுள் பண்ணாக்கா அது வந்து ஆசம். ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. lot of new training, new trainers are there, and then a lot of training can be conducted for free and there are some paid. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்ப நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா end of the day
இது உங்க பிசினஸ் growthக்காக தான் அத கொண்டு போறீங்க. ஆமா. ஈவன் இன்னொன்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன். ம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சார் ChatGPT ஃப்ரீயா கிடைக்குமா? எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட வந்து ChatGPT ஃப்ரீயா கிடைக்குமா சார்? காசு கட்டாம. நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, அவன் ChatGPT ஃப்ரீயா நடத்தணும்னாக்கா, அவன் எப்படி வியாபாரம் பார்க்கறது? அவனும் ஒரு பிசினஸ் என்டிட்டி தானே. எக்ஸாக்ட்லி. யாரும் யோசிக்க மாட்றாங்க. ஜஸ்பர் ஏஐ நான் சொன்னேன்ல, அது பெய்ட் வெர்ஷன். அது ஃப்ரீயோட இல்ல. சரி. அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறது காரணம் என்னதுனாக்கா, ஏன்னா வி வாண்ட் டு டெலிவர் த குவாலிட்டி ப்ராடக்ட் டு அவர் கஸ்டமர். ட்ரூ. நீங்க ஃப்ரீயா எதிர்பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரீயோட முடிஞ்சிரும். அந்த ஆமா. குவாலிட்டி இருக்காது. ஸோ எது அண்ட் விலை கூடியோ அதுக்கு தகுந்த வேலையும் இருக்கும் ட்ரூ. அங்க. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். இது ஜஸ்ட் as a reminder to everyone. I don't want to mention any names here. ஆனா ம், வந்து there are a lot of this marketplace வெளியே இருக்கு. ம், marketplace தாக்க எல்லாருக்கும் தெரியும் வந்து all these orange color platforms and then ம், different platforms எல்லாம் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நான் வந்து ChatGPT வந்து 2 வெள்ளி கொடுத்து வாங்கலாம், 5 வெள்ளி கொடுத்து வாங்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா. ஃப்ரீ என்ன 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்கிக்கிறேன் சார் முடியுமா, அதை யூஸ் பண்ணலாமா என்ன கேட்பாங்க, சேஃபா கேட்பாங்க. நான் ம், ஒண்ணுதான் சொல்லுவேன், அவங்க வந்து அதை வந்து வாங்கிட்டு எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க வந்து ஒரு 50 பேர் 100 பேருக்கு மேல கொடுப்பாங்க. ஸோ ம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வந்து லாகின் பண்ணா கூட டைம் யூஸ் பண்ணவே முடியாது. அட் த சேம் டைம் வந்து நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அது எல்லாமே அந்த வாரத்துல வந்து ஸ்டோர் ஆகும். ம், அதர் பீப்புள் கேன் சி. தேர் இஸ் நோ ம், டேட்டா பிரைவசி அண்ட் ஸோ. ஸோ ம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்க பிசினஸ் தேவையா முத ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு அது ஒரு உங்களுக்கு நல்ல ஹெல்ப் இருந்துச்சாக்கா இன்வெஸ்ட் இன். ChatGPTக்கு ஒரு 90 வெள்ளி 90 சம்திங் தான் வரும். இன்வெஸ்ட் பண்ணி உங்க பிசினஸ் யூஸ் பண்ணி அதான் நான் சொல்லுவேன். கரெக்ட். ஆக்சுவலி அது உண்மை. இது எப்படின்னா, நம்மளும் பிசினஸ் செய்றோம். ஆமா. நம்ம மாரி இன்னொருத்தரும் பிசினஸ் செய்றான்னு வச்சுக்கோங்களேன். ம். நம்ம கடைக்கு ஆளு வந்து வாங்குனா தான் காசு நமக்கு. ஆமா. இன்னொருத்தர் நம்ம கடையோட என்ட்ரன்ஸ் அவர் கடைக்கு போட்டு எல்லா கடைக்கும் எல்லா கஸ்டமர் அங்க போ வச்சுட்டாங்கனாக்கா, அப்ப போச்சு நம்ம அவ்வளவுதான். நமக்கு. ஆமா. இப்ப அதேதான் ChatGPT கிட்ட செய்யறப்ப நம்ம அதானே பண்றோம். இன்னொருத்தவங்க அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே ஆமா. மாரி நமக்கு நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ நம்ம ஆமா. பிசினஸ் ஆங்கிள்லேருந்து யோசிக்கிறோம்னா, நம்ம இன்னொரு பிசினஸ் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது அது ரொம்ப முக்கியம். எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. எத்திக்ஸ். ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா அது அவன் டிஸ்கவுண்டே குடுப்பான். எனக்கு ஜஸ்போ வந்துட்டு கன்டினியூஸா நான் ஃபியூ இயர்ஸா எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தே கேவ் மீ டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட். அப்ப நீங்க எவ்வளோ லாயலா இருக்கீங்க, இல்ல எவ்வளோ நாள் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அங்க பார்ப்பாங்க. ஆனா மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னதுனாக்கா, இப்ப இருக்கிறது எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸா மாத்திட்டாங்க. ஆமா. முன்ன மாரி இந்த ஓனர்ஷிப் கிடையாது. ட்ரூ. ஏஐ எல்லாமே வந்து இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ். இப்ப அதுல சம்மந்தப்பட்டது கேள்விதான். இப்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் எடுத்துடுறாங்க. அதுல வந்துட்டு அவங்களுக்கு பாவிக்க முடியலனாக்கா, அந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டாங்க பாருங்களேன். ம். ஸோ அப்ப எடுத்துட்டு நான் பாவிச்சு தான் ஆகணும். பட் மிஸ்டேக்ஸ் அங்க நடக்கும். அப்ப காசையும் கட்டியாச்சு. ம். புரோகிராம் வாங்கியாச்சு. ஐ மீன் சாஃப்ட்வேர் வாங்கியாச்சு. காசையும் கட்டியாச்சு. அப்ப மிஸ்டேக்ஸ் நடக்கும். அத எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. காசு கட்டினதையும் நான் எப்படி ரிகவர் பண்ண போறேன்றது தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ராதர் தென் கோயிங் ஃபார் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் கேன் கோ ஃபார் மந்த்லி. ஆனா மந்த்லி எக்ஸாக்ட்லி. காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க வேற ஏதாவது வழிகள் இருக்கா? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே. என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஆம், இப்ப சில பேருங்க வந்து இப்ப வந்து நீங்க சொல்றது அது 100 ட்ரூ தான். இப்போ மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா SaaS சொல்லுவாங்க. SaaS. ம், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ம், அதோட பிசினஸ் மாடலே வந்து இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் தான். இப்போ முக்கால்வாசி எல்லாருமே அதை தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கு இப்போ எல்லாருமே. ம், எதுனாலக்கா சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஈஸி தான் சப்ஸ்கிரைப் ம், பண்ணி இருக்கிறதுக்கு. ம், இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்போ நீங்க சொல்ற சூழ்நிலை சுச்சுவேஷன் வச்சு பார்த்தாக்கா ம், இப்போ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியணும் வந்து அந்த இப்போ அந்த ஏஐ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்ன அது வந்து ம். உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் தேவைப்படுமா இல்ல வந்து லாங் டேர்ம் உங்களுக்கு தேவைப்படுமா அதை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எஸ். இப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து அது வந்து யூ ஜஸ்ட் கோனா யூஸ் இட் ஃபார் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மேபி ஒரு ஃபார் நெக்ஸ்ட் 3 months தாக்கா ம்ஹ்ம். கோ ஃபார் மந்த்லி டோன்ட் கோ ஃபார் இயர்லி. ம், சில பேருங்க சொல்லுவாங்க இல்ல சார் இயர்லி வந்து சீப்பா இருக்கு நான் இயர்லியே போயிடுறேன் ம், அப்பதான் வந்து மேபி ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த முக்காவாசி பேருங்க வந்து இந்த இயர்லி சப்ஸ்கிரைப் பண்றவங்க ம், ஆஹ் அந்த- அதை யூஸ் பண்றதே வந்து ஒரு 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 வருஷத்துல மேபி ஒரு 2 or 3 times தான் லாகின் பண்ணுவாங்க அதோட மறந்துடுவாங்க. ம். ஸோ கரெக்ட். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்கா கோ ஃபார் மந்த்லி. தட் will be easier. காய்ரானுக்கு மந்த்லி பெட்டர். ஈவன் ஈவன் நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்றேன்.
இப்போ ம். வெப்சைட் நீங்க வந்து வெப்சைட் வந்து ஹோஸ்டிங் தேவை. ஆமாவா? ம். யப். ஹோஸ்டிங் தேவை தானே? இப்போ ம். ஹோஸ்டிங் வந்து நீங்க வாங்கணுமாக்கா மினிமம் வந்து 1 இயர். ஆனா யப். மந்த்லியும் இருக்கு 1 இயர் இருக்கு. ஆனா அதே சமயத்துல அவங்க சொல்லுவாங்க நீங்க வந்து 3 வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் 100 கிடைக்கும் ம். அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ். ஆனா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த நான் சொல்லுவேன் வந்து சில கஸ்டமர்கிட்ட வந்து கேட்பாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்க முதல்ல 1 இயர் எடுங்க. ஏன்னா அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ம். மேபி அந்த within the 1 year anything would happen. So you ம். maybe subscribe for the lowest period of time first. ம். After that, once you are the 1 year almost முடிய போகுது அப்புறம் நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க to a better package. So anything start small first lah. Oh, on a monthly basis. So அதான் நான் சொல்லுவேன். மந்த்லி பேஸ் ஆரம்பிச்சுட்டு when they feel convenient, they feel okay. Convenient and so on. Yes. So அப்ப ஏன்னா உண்மையிலே எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப அங்க ஏன்னா போகலாம். காசு எல்லாம் நீங்க யூஎஸ்டில கட்டுறீங்க. எல்லாம் ஆமா. மலேசியா ரிங்கெட்ல. ஆமா. இப்ப 4.5 எகிறிடுச்சு. ஏறுனதாவே இருக்கு. இறங்க மாட்டேது ஆமா. வேற. ஐயோ! இன்னொன்னு just to share, I have some of my colleagues also who subscribe who are also AI trainers. அவங்க வந்து ஏஐ எல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க. ம். கெஸ் பண்ணுங்களேன் மிஸ்டர் மதன். ஒரு ம். மாசம் அவங்களோட டூல்ஸ் மட்டுமே ஏஐ டூல்ஸ் மட்டுமே how much they pay? ஒரு கெஸ் பண்ணுங்க. என்னோடது என்னோடது ராஃப்லி சொல்றேன் நானு. மினிமமா சொல்றேன் நானு. ஓகே. மேக்ஸிமம் மினிமம் வந்துட்டு என்னோடதே வந்துட்டு 10K வருது சார். ஒரு மாசமே. ஆமா. ஓகே. இப்ப மலேசியா தட்ஸ் இவங்களோட பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆல்மோஸ்ட் மந்த்லி வந்து ஒரு 15 to 16K வருது. ஆனா பாருங்க. கேட்டாக்கா அவங்க அதே சமயத்துல அவங்களோட ரிட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஃப்ரம் 2000 to 40,000 ஒரு மாசம். ரொம்ப குறைவு சார். அந்த அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க சேல்ஸ். அவங்க இன்னும் மேக்ஸிமமா போணும். ஏன்னா இன்னும் அவ்வளோ மேக்ஸிமம். ஸ்பெண்ட் பண்றாங்க பாருங்க. ஆமா. ஆமா. ஏன்னா அது நம்ம சொன்ன மாதிரி தான் சார். அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல நம்மள லாக் பண்ணிட்டாங்க. ம். முன்ன மாரி இந்த யூ கான்ட் டேக் த ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் எடுக்கிறப்பல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஈவன் அடோபி கூட பாருங்களேன். ம். மைக்ரோசாஃப்டும் 365ன்னு கொண்டாந்து வச்சுட்டு, ஆமா. ஸோ அப்ப நமக்கு தெரியணும். அப்ப இது வொர்த்தா இல்லையான்னு. அது மட்டும் எஸ். இல்லாம ஏஐ கூட மாறிக்கிட்டே இருக்கு. எந்த ChatGPT சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களோ, அதுக்கு போட்டியா DeepSeek வந்து ChatGPTயோட மார்க்கெட்ட உடைச்சு விட்டாங்க. அப்ப வாட்ஸ் த பாயிண்ட் ஹேவிங் 1 இயர்? அதுவே தான் வருது. ஆனா உண்மையிலேயே வொர்த்தா இருந்தாக்கா தென் கோ ஃபார் இட். எஸ். எஸ். யா. இவன் இப்ப ஸோ நான் கூட வந்து ம். இப்ப நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது ChatGPT, Gemini. இந்த 2 தான் வந்து மோஸ்ட்லி ஆக்டிவ். ஸோ இது 2மே வந்து நான் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். வேற ம். வந்து ஐ டோன்ட் யூஸ் மச். அண்ட் தென் எஸ். மேபி வந்து இன்னொரு ஏஐ இருக்கு ஃபார் டு டூ ஃபார் கோடிங் எனிதிங். அது வந்து ஐ ஒன்லி சப்ஸ்கிரைப் whenever I need it. ஸோ ம். இந்த மாதிரி வச்சுக்கிறது. நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் வித் ஸ்மால் ப்ரைஸ்ல. அதான் நான் சொல்லுவேன். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஏன்னா ஆரம்பிச்சு பாய்க்க பாய்க்க தான் நமக்கு தெரியும். ஆமா உங்களுக்கு சேல்ஸ் நல்லா வருதா அப்புறம் அப்கிரேட் பண்ணுங்க. எஸ், எஸ். நான் நம்ம ஜஸ்பர் தான் யூஸ் ஆளுங்களோட பண்ணேன். ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஐ டிட் தி சேம். ஜஸ்பருக்கு நான் மந்த்லி தான் எடுத்துட்டு அப்புறம் தான் நான் ஃபுல்லாவே எடுத்தேன் நானு. ஏன்னா அத பாவிச்சு நமக்கு பையனான்னு தெரியணும். ஆமா. அது சீப்பா இருக்குன்னு வாங்கிட்டு பையன் இல்லைன்னா எடுத்து வேஸ்ட். வேஸ்ட். வருஷத்தோட காசு கட்டியாச்சு. ஸோ இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, அடுத்தது இதுல வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம எல்லாமே பார்ப்போம். இதுல வந்து டெய்லி ரொutine பாய்க்க ஆரம்பிச்சுட்டோம். இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு பிசினஸ் போய்க்கிட்டே இருக்கு. ஆனா, சில பேருக்கு வந்துட்டு இன்னமும் ஏஐன்னா ஒரு 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 விதமான பயம் இருக்கு ஒண்ணு இருக்கு. ம். அது என்னோட டேட்டாவ எடுத்துருமா? ம். ஸோ, அப்ப என் டேட்டாவ எடுத்துருச்சுனாக்கா, என்னோட என்னோட விஷயங்கள் எல்லாமே வெளியாயிருமா? நான் எல்ஹெச்டிஎனுக்கே ஷேர் பண்றதில்ல. இவனுக்கு நான் எல்லாத்தையும் குடுக்கணுமா? ஸோ, அப்படி யோசிப்பாங்க. இத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அத ஓகே. பத்தி ஸோ ஒரு காமனான ஃபியர் நம்ம பேசணுமாக்கா எல்லாருக்கும் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி மேபி அதை ஏஐ வந்து டேட்டா எடுத்துருமா அப்புறம் என்னோட ம், வேலையை ரிப்ளேஸ் பண்ணிருமா ம், இந்த மாதிரியான ஒரு பர்சனல் ஃபியர்லாம் இருக்கு. ம், அண்ட் இவங்க வந்து நிச்சயமா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ம், ஏஐ வந்து இந்த ChatGPT ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அதோட அவுட்புட்டை பார்த்துட்டு பயந்துட்டு அவங்களுக்கான ஃபியர் வந்திருக்கும் யூஸ் பண்றது. ஸோ ம், ஒன் ஆஃப் இட் ஆஃப் கோர்ஸ் விக்டர்ஸ் ஆஃப் டாட்டா அண்ட் அவங்க வேலை எல்லாமே. ஸோ காமனான ஒரு ஃபியர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி தான். ஒண்ணு ம், அவங்க வேலையை ரிப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. and ம், then வந்து அந்த டேட்டா வந்து மேபி would be அவங்களுக்கு தெரியாம அந்த டேட்டாலாம் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி கான்சன்ஸ் எல்லாம் இருக்கும். ம்,
நான் என்ன இது ஹவு எப்படி நம்ம இதை வந்து அட்ரஸ் பண்ணலாம்னாக்கா, நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, யூ நோ நீட் டு வரி அபவுட் ஆல் தட். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நீங்க ஏஐ யூஸ் பண்ண போது மேக் ஷுர் அதோட இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட ஹவு டஸ் இட் ஒர்க், ம். அது எப்படி வேலை செய்யுது, அதோட டெக்னாலஜி எப்படி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க வந்து இப்ப ChatGPT நீங்க வந்து காசு கொடுத்து ஆஃபிஷியலி வாங்குனீங்கனாக்கா 90 சம்திங் கொடுத்து வாங்குனீங்கனாக்கா, ஆமா. அது நீங்க மட்டும் தான் யூஸ் பண்றீங்கனாக்கா, அந்த ஆமா. இன்ஃபர்மேஷன் வந்து வேற யாருக்கும் போகாது. ஏஐ அந்த கம்பெனிக்கு போகாது. மேபி அந்த ஏஐ உள்ள இருக்கும். பிகாஸ் ரைட். இட்ஸ் லேர்னிங் அபவுட் யூ. இப்ப எஸ். ஏஐ இஸ் ஆல் அபவுட் டாட்டா. நீங்க அதுக்கு ஆமா. இன்னும் டாட்டா கொடுத்தீங்கன்னா அது ஒன்னும் உங்களை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு will give a better output for you. அதுதான். கரெக்ட். ஸோ டேட்டா லீக்கேஜ் டேட்டா ChatGPT விட்டு வேற ஆளுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்லஸ் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் பிளேஸ்ல எல்லாம் போய் வாங்குனீங்கனாக்கா அது நிச்சயமா அந்த ம். மார்க்கெட் பிளேஸோட 5 வெள்ளி 10 வெள்ளியோட அக்கௌண்ட்லாம் வாங்குனீங்கனாக்கா ம். நீங்க அதுல யூஸ் பண்ணீங்கன்னா வேற ஆளுங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் டேட்டா லீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது அது அந்த மாதிரி எக்ஸஸ் நீங்க தான் கொடுக்குறீங்க. நீங்க எஸ். வந்து 90 வெள்ளி செலவு பண்றதுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு 5 வெள்ளி 10 வெள்ளி யூஸ் பண்ணீங்களாக்கா ம். அது மேமா அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஸோ யூ மஸ்ட் யூஸ் இட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எந்த மாதிரி ChatGPT நீங்க யூஸ் பண்றீங்க. எஸ். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பேருக்கு என்கிட்ட என்ன கேட்பாங்கனாக்கா, இந்த ChatGPT-னால இந்த ஏஐனால வந்து என்னோட வேலைக்கு எது ஒரு ஒரு இஃபெக்ட் வருமா ஆமா. அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அக்கார்டிங் டு த ரீசன் சர்வேல ஒரு ரீசன் சர்வே நீங்க பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ்ல வந்து ஒரு ஃபோரம் இருக்கு. இந்த ஃபாரம் வந்து பேர் எனக்கு சரியா வர மாட்டேங்குது, சரியா ஐ குடன்ட் ரிகால். பட் த ஃபாரம் இஸ் அபவுட், இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் குட் இன் கோடிங், நீங்க கோடிங் பர்சன் இருந்தீங்கன்னாக்கா யா. கோடிங் எல்லாம் எழுத போது மேபி யூ மைட் ஸ்டக் இன்டு சம் ப்ராப்ளம்ஸ். அந்த ம். கோடிங் சால்வ் பண்ண முடியாதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க என்ன செய்வீங்கன்னாக்கா அது யூஎஸ்லயே அதுதான் இந்த நம்பர் ஒன் ஃபாரம் ஃபார் கோடர்ஸ் ஃபார் டோஸ் இந்த ப்ரோக்ராமிங். அந்த ஃபாரம்ல தான் போய் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஸோ சரி. கேட்கிற போது அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. Okay, இது வந்து நீ இப்படி செய்யலாம் ரிசால்வ் பண்றதுக்கு ஒரு ம். கம்யூனிட்டி சப்போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ as you can see 2022ல the ம். moment ChatGPT launch ம். and the users that ask question in that forum ம். decline பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஓகே. குறைஞ்சிருச்சு. ஸோ எதனால குறைய ஆரம்பிச்சிருச்சாக்கா people don't come to the forum to ask questions, they go to ChatGPT to ask questions. and ChatGPT இப்போ யூஸ் பண்ண போது பதில் கிடைச்சி அதுலயே வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் போய் சொல்யூஷன் கொடுத்துரு, கோடிங் எல்லாம் கொடுத்து அதே ம். செட்டில் பண்ணிடுது உங்களுக்கான ப்ராப்ளம். ஸோ now அந்த ஃபாரமோட டிராஃபிக் வந்து ஏறிச்சு, ஸ்பைக் பண்ணிடுச்சு. இப்போ டிக்ளைன் பண்ணிடுது the number of people who are asking questions. So that எஸ். is one thing. ம். If you see second இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா whether will it take over my job or not னாக்கா, இப்போதைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன். சின்ஸ் ஐ ஃப்ரம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜூனியர் ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்களே, ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஜூனியர் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து யூஎஸ் அண்ட் மலேசியா already cutting down their manpower and they already stop recruiting junior programmers. ம். ஜூனியர் ப்ரோக்ராமர்ஸ் ஹையர் பண்றதே குறைஞ்சிருச்சு. எதனால இருக்கா, முக்கால்வாசி இந்த ஜூனியர் ப்ரோக்ராமர் செய்ய முடிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து ஏஐ செய்யுது. ChatGPT கேன் டூ, ஜெமினா கேன் டூ. அதுக்கு பேர் வந்து வைட் கோடிங் சொல்லுவாங்க. மீனிங் கோடிங்கே தேவையில்லை, as long you know the logic AI can do the coding for you. அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ ஓகே. மூவிங் ஆன், ஆனா வந்து ஆல் தீஸ் கம்பெனிஸ் வந்து the எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் தென் இருக்கிற நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது வந்து ஹையர் பண்றாங்க. பட் ம்ஹ்ம். ஜூனியர் ப்ரோக்ராமர்ஸ் வந்து டிக்ளைனிங்லாம் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ ம். அண்ட் தென் மூவிங் ஆன் பண்ணீங்கன்னா இந்த கிளாரிக்கல் ஜாப்ஸ், அப்புறம் வந்து இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இந்த போஸ்டர்ஸ், கிராஃபிக் டிசைன், இது எல்லாமே வந்து people don't hire really much. ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் ஏஐ வந்தனால அந்த ஜாப்ஸ் எல்லாம் செய்ய முடிஞ்சதுனால people ம். are switching over to AIs. ஸோ ம். இந்த மாதிரி துறையில வந்து if you are if you are in that position, நான் என்ன சொல்லுவேன்னாக்கா let's say if you are working in a clerical job, இப்போ வேலை ம். செஞ்சீங்கனாக்கா தயவு செஞ்சு நான் சொல்லுவேன் ஏஐ கத்துக்குங்க தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ம். ஏஐ கத்துக்கிட்டீங்கனாக்கா and then when you work it becomes a added value for you. ம். ஈவன் அந்த கம்பெனி ஒரு தூக்குனா கூட உங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. வேற கம்பெனி நீங்க வந்து ஏஐ வச்சு இன்னும் உங்களை வந்து செயல்படுத்திக்கலாம். இதான் நான் சொல்றேன். ஆ. ஸோ அதையும் நம்ம செய்யலாம்.
எஸ். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படி இருக்கு. பயன்படுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அத நீங்க வந்து பயமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயமா தான் முடியும். அத ஒரு பாசிட்டிவ்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அது பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா ஆசம். மூவிங் அஹெட் 5 to 10 இயர்ஸ் என்னால சொல்ல முடியல. பிகாஸ் ஏஐ இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். இப்ப ம். நான் சொல்றது வந்து நெக்ஸ்ட் வீக் அடுத்த மாசம் மை நாட் பி அப்ளிகபிள் எனி. ஸோ பார்ப்போமே எப்படிதான் ஏஐ போகுது. இல்ல அது அக்ரி தான். ஏன்னா நமக்கு தான் தெரியுது. டெய்லி ஒரு மாற்றம் இருக்கு. நம்மளே டெய்லி ஆமா, படிக்க வேண்டியதா இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கஸ்டமர்ட்ட ஒண்ணு பேசிட்டு வருவேன். நாளைக்கு பார்த்தா வேற ஒண்ணு இருக்கும். அப்ப நான் இமிடியேட்டா என் ஆமா. கஸ்டமர் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான். டெய்லி சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரூ, ட்ரூ. அது அதுக்கு நம்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ப அவேரா இருக்கணும். அலர்ட்டா எஸ், இருக்கணும். எஸ். அந்த அலர்ட்னஸ் இல்லன்னா முடிஞ்சுச்சு. முடிஞ்சுச்சு. நம்ம போயிரும். தென் இப்ப இன்னும் ஒண்ணு அதையும் சொல்லுங்க. கேட்டனாக்கா, ஐ திங்க் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன் நானு. இதுல என்ன ஆச்சுனாக்கா, அ இப்போ வந்துட்டு எல்லாருமே ஏஐ வராங்கன்னு மொதயே பேசினோம். எல்லாருமே வந்துட்டு நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க. செய்ய போயிட்டாங்க. உள்ளுக்கு இறங்கிட்டு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் உள்ளுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன் நானு. ஓகே. இப்ப நான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏஐயோட போயிட்டே இருக்கேன் நானு. இதுல வந்துட்டு நான் ஃபுல்லாவே டிபெண்ட் பண்ண போறது இல்லன்னு நம்ம ஓரளவுக்கு பேசியாச்சு. பட் ஏஐக்கு நான் வேலை குடுத்து, நான் தான் வேலை குடுக்குறேன் ஏஐக்கு. ஏஐ செய்ய போகுது. நான் ஏஐ 100% நம்ப கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஏஐக்கு 100% வேலைய குடுத்து நான் வேலைய செய்ய வைக்கிறேன். ரைட் தானே மிஸ்டர் ஃபசல் நான் ம். சொல்றது? எஸ். That means we want to make sure AI work for us. That doesn't mean that AI is like we are working for AI ன்றது. அப்ப அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய லா ஃபர்ம்க்குலாம் வந்துட்டு அடி விழுந்துச்சுன்னு சொன்னாங்க இடையில. ஏஐ ம். வந்து லாயர் வேலை செய்யுது. ஏஐல அக்ரீமென்ட் கிரியேட் பண்றேன் அப்படி இப்படின்னு. எஸ். பட் நம்ம குடுக்குற ப்ராம்ப்ட் பொறுத்து தான் இருக்கு. எந்த ஆமா. அளவுக்கு கொண்டு போறோம்ன்னு. ஸோ, இதுல ஒரு பிகினரா நான் வந்து புகுந்துட்டேன், கத்துக்கிட்டு இருக்கேன். அதுல வந்துட்டு எனக்கு என்னென்ன மிஸ்டேக்க நான் அவாய்ட் பண்ணணும்? அத கொஞ்சம் சொல்லிருங்க. ஸோ, ஓகே. மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே நேரத்துல நான் இந்த ஆரம்பிச்சுட்டு மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டு, இத நான் எப்படி இன்னும் நல்லா கொண்டு போலான்றது கொஞ்சம் ஃபியூ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அட்வைஸ் மாரி சொன்னீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்லாம். ம். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். நான் ஒரு ஒரு சிம்பிளா சொல்லி முடிச்சுக்கிறேன். ம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், பி ப்ரிப்பேர்ட் டு டூ மிஸ்டேக்ஸ். இப்போ ம். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏஐ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மிஸ்டேக் செய்வீங்க. ம். செய்யும்போது உங்களுக்கு மேபி அந்த டிசையர்ட் அவுட்புட் கிடைக்காது. ஆனா அந்த டிசையர்ட் அவுட்புட் கிடைக்காதனால, அதனால வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட்னால வந்து ஏஐ தூக்கி போட்டுறாது. சரி. யூ மஸ்ட் எதுனால வந்து அந்த அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கல, அத கொஞ்சம் சிறப்பு எடுத்து, கொஞ்சம் டீக்ளீன் பண்ணி, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. மேபி நான் சொன்ன மாரி த ப்ராம்ப்ட் ம். இல்ல மேபி சம்திங் எல்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன் குடுத்தது மேபி ம். சரியா சரியா போய் சேரல எனிதிங். ஸோ ம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னாக்கா, பி ப்ரிப்பேர்ட் டு டூ மிஸ்டேக்ஸ். ம். செகண்ட் இஸ் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். அந்த செஞ்ச மிஸ்டேக்ஸ்ல இருந்து என்ன உங்களால லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு, ம். அதுல இருந்து எப்படி வந்து இன்னும் சிறப்பா எடுத்து செய்யலாம். அண்ட் தென் பி ஓப்பன் மைண்ட். ஏஐ ம். வந்து யூ ஹேவ் டு பி ஓப்பன் மைண்டட். வேற ஆள் வந்து ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து ஆன்லைன்ல வந்து let's say ஒரு பிக்சர் ஏஐ பிக்சர் ஜெனரேட் பண்ணியிருக்காங்களா, கேளுங்க ம். அவங்கள்ட்ட. சார் இந்த பிக்சர் ஜெனரேட் பண்ணீங்களா, என்ன ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணீங்க, கிடைக்குமா ம். அந்த ப்ராம்ப்ட், நானும் கத்துக்க விரும்புறேன். பி ம். ஈகர் டு லேர்ன். ம். இதெல்லாம் வந்து இருந்தாதான் வந்து நீங்க வந்து ஏஐல வந்து இன்னும் நல்லா சிறப்பா இருக்க முடியும். ஏன்னா end of the day லேர்னிங் never stops. அதுதான். And also trust the process lah நான் சொல்லுவேன். இன்னைக்கு ம். even when I started off with AI also, with all this generative AI back in 2022, ம். I was just as a very newbie. 2022ல ஸ்டார்ட் பண்ணும்போது ChatGPT I also was totally a newbie. ஏன்னா அதுக்கு முன்ன வந்து நான் வந்து மீதி டிப்ளமா செய்ய போது ம். I'm actually a master's holder. So ம். back then when I started off my college life in diploma, ம். diploma in computer studies தான் செஞ்சேன். அந்த சமயத்துல ஏஐ சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஆ. ஏஐ சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஆனா அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது. ஓகே. எதனாலனாக்கா பேக் தென் வந்து ஏஐ என்னன்னாக்கா ஆல் அபவுட் இந்த பைனரி லைக் 0 1, அப்புறம் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் அந்த மாதிரி இந்த தான். 0 பார்த்தாலே கடுப்பாகும். ஸோ அந்த சமயத்துல எனக்கு ஏஐ பிடிக்காது. ஆமா. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் எடுத்தது. ஆனா ம். as things move on to டிகிரி மாஸ்டர்ஸ் வரும்போது ஏஐ பத்தி கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஆனா வந்து ஐ டிடன்ட் மேஜர் ஆன் ஏஐ. ஸோ ம். 2022 வரும்போது when the generative ஏஐ, இப்போ நம்ம யூஸ் பண்ற ஏஐ எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ. ம். ஜெனரேட்டிவ் ஏஐ வரும்போது அது வந்து எப்படி ஆச்சுனாக்கா, முந்தியெல்லாம் நீங்க வந்து ஏஐ தெரியுமாக்கா, இந்த பைனரி லாங்குவேஜ் தெரியும், 0 1 அதெல்லாம் தெரியணும். அதுல ம். தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஆஹ் ஆனா இப்போ வந்து தேவையில்லை. as long
மனுஷனுக்கு தெரிஞ்ச மொழியில வந்து பேச தெரிஞ்சாக்கா, தமிழா, இங்கிலீஷா, மலாயா, ம். அரபா, என்ன ஒரு மனுஷனுக்கு புரியுற பாஷையில இந்த உலகத்துல வந்து நீங்க பேச முடியும், கேன் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சு ஏஐக்கு புரிஞ்சிச்சாக்கா, இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ் அண்ட் கேன் டஸ் த அவுட்புட். கரெக்ட். அந்த அளவுக்கு வச்சுப்பேன். ஸோ யா. அதான் நான் சொல்லுவேன் வந்து ட்ரஸ்ட் த ப்ரோசஸ். அந்த சமயத்தில் 2022ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐ டோல் மை செல்ஃப் சே தட் அண்ட் வி ஹேவ் டு அடாப்ட் ஏஐ. ம். ஸோ ம். ஏன்னா ஏஐ தான் ஃபியூச்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ ம். அந்த சமயத்தில் வந்து நான் என்ன செஞ்சேன்னாக்கா ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் அப் ஆன் ஏஐ. அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சேன், மலேசியா வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு அந்த சமயத்தில். ஸோ ஐ ம். ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் அவுட் சைட் ஆஃப் மலேசியா, ம். to India, to Canada, to get experts from the அங்கன்னு லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணி அவங்க என்ன ஷேர் பண்றாங்கலாம் கத்துக்கிட்டு ஓப்பன் ம். மைண்டட் தெரியலனாக்கா ஐ ரீச் அவுட் டு தேம், ம். கேட்டு கத்துக்கிட்டு அண்ட் ஹியர் ஐ am sharing about AI and so on. So ரைட். you have to start somewhere. You have to start somewhere and be flexible. ரொம்ப ரிஜிட் வச்சுக்காதீங்க, உங்களை ம். ஃபிளெக்சிபிளா வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் ஓப்பன் மைண்டடா கத்து. அதான் நான் சொல்லுவேன். அண்டர்ஸ்டுட். வெரி கிளியர். அது கத்துக்கிறது தான். எண்ட் ஆஃப் த டே. எஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ம். நீங்க நீச்சல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலனாக்கா செய்ய முடியாது. யா. நீச்சல் தெரியணும்னாக்கா கத்துக்கணும். ஸோ முள்ளுக்கு மூழ்கி எழிஞ்சு வந்தா தான். ஏன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பிசினஸ் செய்றவங்க எல்லாமே அவங்களோட பிசினஸ்க்கு பயங்கரமா இறங்கி வேலை செய்றாங்க. ஆனா, அதே ஆமா, நேரத்தில இந்த மாரி டெக்னாலஜின்னு வர்றப்ப கொஞ்சம் பின் வாங்கிர்றாங்க. அது மத்தவங்கள டிபெண்ட் விட்டுர்றாங்க. ஆமா. நீங்க விடலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னாக்கா எல்லாத்துலயும் நம்ம செய்ய முடியாதுன்னு. ஆனா, ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எஸ், ஏன்னா, எக்ஸாக்ட். ஒருத்தவங்கள நம்பி 100% நம்பி குடுக்குறப்ப நமக்கு தெரியணும். அது என்ன குடுத்துருக்கோம்? எது செய்றோம்னு. இதுவும் அது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து பூம் பண்ணியிருக்க போது எல்லாரும் சொன்னாங்க, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணலாம். ம். யூ கேன் ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த ஸ்டாக் மார்க்கெட் வாங்கணும். எஸ், யூ கேன் டூ ஆல் த அனாலிசிஸ், எல்லாமே செய்ய முடியும். ஆனா ம். அதான் ஆளுங்க சொல்லுவாங்க டோன்ட் ட்ரஸ்ட் 100%. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து பேட்டர்ன் உங்களுக்கு காமிச்சிடும். ஆனா எண்ட் ஆஃப் தி டே அது நமக்கு தெரியாது. அந்த சமயத்துல சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆமா. எக்கனாமி அண்ட் சோ ஆன் ஆல்சோ, இட் குட் கோ ஹை, குட் கோ லோ. நம்ம தூங்குற நேரத்துல அங்க ஓடிக்கிட்டு இருக்கும் அது. ஆமா. அப்புறம் ஏந்திச்சு பார்த்ததோட, என்னடா ஒண்ணுத்தையும் காணோன்ற மாரி ரைட், ரைட். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தெரியாத விஷயத்துல கால விடுறதுக்கு முன்ன, ஆழம் தெரியாம கால விடக்கூடாதுன்னுவாங்கல்ல. ஆமா, ஆமா. அதுதான். ட்ரூ. தேங்க் யூ சோ மச் மிஸ் ஃபஸ்லு. இப்ப நெறைய விஷயம் ஏஐ பத்தி நம்ம பேசிட்டோம். இதுல வந்துட்டு இப்ப வந்துட்டு ஐ திங்க் கேள்விகள் இருக்குதா நம்ம மொத பார்க்கலாம். நம்ம அடுத்த டாபிக் போறதுக்கு முன்ன. அ சேட்ல யாராவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கூட தாராளமா சேட்ல நம்ம கேட்கலாம். கேளுங்க. பட்ட கேள்விகள். Facebook, Insta ஐ மீன் Facebookல கூட லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் கேள்விகள் இருந்தா கூட கேட்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டோம்னாக்கா, நம்ம அடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். அது நம்ம எல்லாத்தையுமே பேசிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி பேச போறோம் வரப்ப. இறங்கி வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்ன, கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டோம்னா நமக்கும் மாஸ்டர் மைண்டோட நீங்க பிசினஸ் பண்றதோட பல மாஸ்டர் மைண்ட் மலேசியா கூடயே சொல்லிட்டு. ஆ எனி கொஸ்டின்ஸ்? சேட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? இல்லாட்டினாக்கா நம்ம நெக்ஸ்ட் போயிரலாம். ஓகே. இல்ல, ஐ ஆல்ரைட். திங்க் மேபி வி கேன் மூவ் ஆன் ஃபர்ஸ்ட். வேற கேள்வி இருந்தாக்கா யூ கேன் போஸ்ட் இட் அண்ட் வி கேன் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். யாஹ்! ஓகே மிஸ்டர் ஃபஸ்லு. ஸோ ஓகே. ஏஐ பத்தி நெறைய விஷயம் பேசியாச்சு. நெறைய கத்துக்கிட்டாச்சு ஆமா. இன்னைக்கு. அது அது ஒரு அது ஒரு ஒரு பெரிய கடல் தான். எஸ், அது அது ஒரு பெரிய கடல்ல கடலு. ஆமா. அது ஒரு 1 மணி நேரத்துல சுருக்கி சொல்றதுக்கு we did our best. எதுவும் எஸ், உங்களுக்கு தெரியலனாக்கா நீங்க வந்து கேளுங்க கேள்வி. We will எஸ், be happy to answer your questions. எஸ், எஸ். Okay? இது Okay, பயங்கரம். so shall we move on to the next session for ஷூர், the ஷூர். okay. ஓகே. முதல்ல வந்து மிஸ்டர் மதன் வந்து எனக்கு ஏஐ பத்தி கேட்டாங்க. ஏஐ பத்தி பிகாஸ் ஐ ஹேவ் எக்ஸ்பர்டீஸ் இன் ஏஐ. ஸோ யா. மிஸ்டர் மதன் வந்து அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் வந்து இஸ் இன் ஆட்ஸ் அண்ட் ப்ரோமோ அண்ட் ஆல்சோ ஹீஸ் பின் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் as well. அதுல வந்து அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லாட் ஆஃப் பீப்புள் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி ஃபார் மைக்ரோ எஸ்எம்இ அண்ட் ஸோ ஆன் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து எப்படி ஓன் இன்கம், செல்ஃப் இன்கம் வந்து பார்ட் டைம் இன்கம் அண்ட் ஸோ ஆன் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் எல்லாம் எல்லாருக்கும் படிச்சு கொடுத்தாங்க அவங்களோட உற்சாகம் எல்லாத்துக்கு. அண்ட் மிஸ்டர் மதன் கூட சொன்னாங்க வந்து some of the entrepreneurs that he have trained, uh, especially from B40 and
all this category of people வந்து affiliate marketing கத்துக்கிட்டு நல்ல இன்கம் எல்லாம் ஏற்கனவே பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணா ஃபுல் டைமா இன்கம் அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ when I was on the call just now before this podcast அவங்க சொன்னாங்க affiliate marketing வந்து ஒரு லவுட்டான் மாதிரி தான், என்ன சொல்றது, ஒரு கடல் மாதிரி, அது ரொம்ப இருக்கு தெரிஞ்சுக்கிறது இருக்கு affiliate marketing பத்தி. Yep. நான் கேட்டேன் affiliate marketing நீங்க வந்து என்ன டிக்டாக் மட்டுமா கவர் பண்ண போறீங்க இல்ல வந்து அதை விட்டும் வேற இருக்கா? அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல டிக்டாக் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் இட் தான் சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க இன்னும் there are lot more to share. So let's hear from Mr. Madan now. Our topic is on affiliate marketing today. So Yep. Mr. Madan, shall we start? Yes, thank you, Mr. Fazlu. Thank you Okay. so much for the awesome introduction. Okay. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு மிஸ்டர் ஃபஸ்லு சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போகிறது affiliate marketing. affiliate marketing போகிறதுக்கு முன்னே வி கவர் ஆல்ரெடி ஏஐ பற்றி. ஸோ இது எப்படின்னாக்கா affiliate marketing வந்துட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னே ஓரளவுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, நான் affiliate marketing செய்ய போகிறேன்றதை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ affiliate marketing அவர் சொன்ன மாதிரி இது வந்துட்டு affiliate marketingனா என்ன அப்படின்னு நான் முதல் அவங்க சொல்லிடுறேன். Okay. ஏன்னா வர்றவங்க எல்லாருமே affiliate marketing சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நான் சொன்னதோடய அப்போ மிஸ்டர் ஃபஸ்லு சொன்னதுக்கும் நம்ம நீங்கள் பேசுகிறதுக்கும் வந்துட்டு அது சிங்க் ஆகிக்கிடலாம். affiliate marketingனா ஒரு சிம்பிள் டேர்ம்னு சொல்ல போகிறோம்னாக்கா இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் த செல்லர் அண்ட் த affiliate. அதுதான் மிஸ்டர் ஃபஸ்லு. Okay. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு செல்லர், நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் பண்ணுறேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் எடுத்து விற்க போகிறேன். ஆனால் இதில் த பெஸ்ட் பார்ட் என்னதுன்னா, நான் உங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நான் கையில் வச்சுருக்க மாட்டேன். நான் அஃபிலியேட் பண்ணி விட்டுருவேன். நீங்களே தான் விற்றுருவீங்க. நீங்களே தான், உங்களுக்கே அந்த காசு டைரெக்டாக போகிறோம். எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு என்ன ஆயிடுச்சுனாக்கா 10 பேருக்கு விற்றுக்கிட்டு இருந்த நீங்கள் வந்து 100 பேரை அச்சீவ் பண்ண போகிறது. பிகாஸ் யாருனால என்னால். அப்போ நான் செஞ்சு கொடுக்குறப்ப எனக்கும் ஒரு வருமானம் வர்றப்ப நான் என்ன பண்ணுறேன், நான் இன்னும் நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறேன். இப்போ பிஸ்னஸில் இது வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவோம்ல. ஆமா. பட் இங்கே என்ன ஒரு ஒரு பிரச்சனை வரும்னா, நார்மலாக வந்துட்டு இந்த மார்ஜின் கல்குலேஷனில் தான் மிஸ் ஆயிடுவாங்க. நான் இப்போ வந்து ஒரு பொருள் வந்துட்டு 10 வெள்ளி பொருளை வந்துட்டு 10 வெள்ளிக்கு நான் வாங்குறேன், 11 வெள்ளிக்கு விற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ அஃபிலியேட் செய்கிற வாசி நான் உனக்கு வந்துட்டு நீ 9 வெள்ளிக்கு என்கிட்ட கேட்குற, அது எப்படி முடியும்னு பார்ப்பாங்க. ஏன்னா நான் உனக்கு 9 வெள்ளிக்கு நான் உன்கிட்ட விற்றுனாக்கா 1 வெள்ளி உனக்கு லாபம் வருது, 1 வெள்ளி எனக்கு லாபம் வருது, 1 வெள்ளி கஸ்டமருக்குன்னு. ஆனால் நான் வாங்குற பொருளே வந்து 10 வெள்ளி. இந்த மாதிரி மார்ஜின் கல்குலேஷன் மிஸ் ஆகிற வாசி தான் நிறைய அந்த குழப்படி எல்லாமே வருது. ஸோ மார்ஜின் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு செல்லர் வந்து ப்ராப்பராக வந்து பிஸ்னஸ் செய்ய முடியும். இந்த மார்ஜின் தெரிஞ்ச பிறகு தான் ஒரு அஃபிலியேட்டர் கூட சேர்ந்து அவங்க செய்ய முடியும். அடுத்தது அஃபிலியேட்டாக நான் வரப்போகிற எனக்கு வந்துட்டு என்ன தெரியணும்னாக்கா, அந்த பொருள் என்ன, அந்த சர்வீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் அஃபிலியேட் செய்ய முடியும். தெரியாத விஷயத்தை நான் போயிட்டு குறைங்க பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இதை வந்து வாங்குங்க சிறப்பாக இருப்பீங்கன்னாக்கா கதை ஓட்ட மாதிரி ஆயிரும். ஆனா என்ன மாதிரி பொருள் வந்து அஃபிலியேட் செய்யறாங்க மார்க்கெட்ல, அது ஷேர் ஓகே, பண்ணுங்க. டிக்டாக்ல வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட் ரொம்ப அஃபிலியேட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பர்சனல் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ யூஜிசின்னு சொல்லுவாங்களே, யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்லேருந்து இப்போ எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக இறங்கி வந்து யூஜிசியில் இறங்கிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு நான் போட்டு காட்டுறேங்க பாருங்கள், நல்லா இருக்கேன், அழகாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட், அது எல்லாமே வந்துட்டு நல்ல மார்ஜின் இருக்குது. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மிஸ்டர் ஃபஸ்லு எப்போதுமே நல்ல மார்ஜின் பார்த்துடலாம். இந்த ஃபுட் ஐட்டம் இருக்குல்ல, அந்த சாப்பாடு பொருட்கள், அதுதான் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னாக்கா இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் இன்னைக்கு செய்கிறீங்கன்னா அதை தாங்கிறது இன்னைக்கு நாளைக்கு விற்று ஆகணும். நாளைக்கு முடியலன்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த மாதிரினாக்கா அதுக்கு மார்ஜின் எப்போதுமே அவங்க கூட தான் வச்சு ஆகணும். பட் அதே நேரத்தில் வந்துட்டு இந்த பேக்ட் ஃபுட், ப்ரொசஸ் ஃபுட்லாம் வந்துட்டு அதுக்கு மார்ஜின் கரெக்டாக நம்ம கல்குலேட் பண்ணலனாக்கா நம்ம எண்ட் ப்ராடக்ட் போய் சேர்றதுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ மைனஸ் இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் பிளேஸ்னாக்கா 3 இருக்குது, டிக்டாக், ஷாப்பி, லசாடா இருக்குது. அவங்க விற்க போகிறாங்கனாக்கா நான் என்னோட மார்ஜின் வச்சுக்கோங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி 10 வெள்ளி ப்ராடக்ட் நான் வந்து 15 வெள்ளிக்கு விற்கிறேனாக்கா நமக்கு தெரியணும் சேல்ஸ் கமிஷன் எவ்வளோ கொடுக்க போகிறோன்னு அந்த பிளாட்ஃபார்முக்கு. ஏன்னா அவங்க நமக்கு கமிஷன் வெட்ட போகிறாங்க. அடுத்தது நம்மள என்ன சொல்லுவாங்கனாக்கா மந்த்லி ப்ரொமோஷன் இருக்குது, நீங்கள் அதில் கலந்துங்கன்னுவாங்க. 1 1 2 2 3 3ன்னு அதுக்கு ஒரு டிடக்ஷன் இருக்கும். அப்புறம் இன்னொன்று கேட்பாங்க, ஃப்ரீ டெலிவரிக்கு எடுத்துக்கிறீங்களான்னுவாங்க. இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அப்போ வந்து அஃபிலியேட்டுக்கு நம்ம ஒரு இது பண்ணணும்னாக்கா ஆஸ் அ செல்லரை அவங்க எல்லாமே யோசிச்சாகணும், இது ஒர்த்தா இல்லையான்றதுன்னு.
ஆனா கரெக்ட்டா அவங்க யூஸ் பண்ணாங்கனாக்கா, அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அவங்க ஸ்ட்ரெய்ட்டா நான் இதெல்லாம் போகல. நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூடவே சேர்ந்து செய்ய போறேன். அவங்களே பூஸ்ட் பட்டன் கரெக்ட்டா வச்சாங்கனாக்கா, அவங்க அதிலயும் டிராவல் பண்ணலாம். இல்ல சொன்ன ஆப்ஷன் 1லயும் டிராவல் பண்ணலாம். ஆனா மார்ஜின் கால்குலேஷன் கரெக்ட்டா இருந்துச்சுனாக்கா, அவங்க சிறப்பா போயிட்டே இருக்கலாம். சிறப்பா இருக்கலாம். எஸ். ஓகே. ஏன்னா, எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு ப்ராஃபிட் இல்லாம பிசினஸ் செய்யக்கூடாது. ஆமா. அப்ப நானும் செஞ்சேன். எனக்கும் லாபம் இல்ல அப்படின்றது யோசிச்சாங்கன்னா, அத மாட்டிக்குவாங்க. ஆனா நான் பார்த்ததுல இங்க ஐம் இம்ப்ரெஸ்ட். நெறைய இந்தியர்கள் வந்துட்டு TikTokல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிறப்பா செய்றாங்க. ஆமா. ரொம்ப பேர் செய்றாங்க. ஆமா. நம்ப 2015, 16ல அந்த டைம்ல அந்த புரோகிராம்லாம் செய்றப்பலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிளிக் பேங்க்ஸ் பத்தி பேசுறப்பலாம் ரொம்ப பேர் ம். கிளிக் பேங்க்ன்னுலாம் சொல்றப்ப, "அது என்னது இது? புதுசா இருக்கு" அப்படின்னாங்க. இப்ப அஃபிலியேட் வந்துட்டு வேற லெவல்ல செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆமா, ஒக்டோ அஃபிலியேட்ன்னு கூட முன்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. மலேசியால ஆரம்பிச்சாங்க. அது கூட ஆமா. எல்லாம் செத்துருச்சு. இப்ப அஃபிலியேட் நான் செய்றேன் அப்படின்றாங்க பாருங்க. கேட்கறப்பயே சந்தோஷமா இருக்கு. லைக் அது ஒரு ஃபுல் டைம் வேற ரொம்ப பேர் எடுத்து செய்றாங்க அத. ஆமா. அஃபிலியேட். கரெக்ட். அப்போ அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸாவே மாறிடுறாங்க வேற. நான் அஃபிலியேட் செய்றேன், நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரா மாறுறேன்னு, அது வந்து அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ண நெறைய வழிகள குடுக்குது வேற அவங்களுக்கு. ஐ ஃபீல் லைக் ஓ! நம்ப ஒண்ணு யோசிச்சோம்னா அவங்க அட்வான்ஸா யோசிக்கிறாங்கன்னு கேட்கறப்ப சந்தோஷமா இருக்கு. அத வந்து இன்னும் அவங்க எப்படி மெருகூட்டலான்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் நெறைய வழிகள் இருக்கு. நெறைய மாரி செய்யலாம். அதுல நம்ம ஒண்ணு ஒண்ணா இன்னைக்கு டீட்டெயிலா இன் டெப்த் போய் பார்த்துருவோம் நம்ப. ஈவன் இப்ப நீங்க ஷேர் பண்ணீங்க வந்து, ஆ எப்படி வந்து என்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து எப்படி நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க. ம். ஈவன் ஜஸ்ட் டூ ஷேர், ஒரு ஃபியூ மந்த்ஸ் அகோ சோ நான் கூட படிச்சேன் Facebookல வந்து, ஒரு ஒரு ஆள் வந்து ஃபீமேல் ஷி ஷேர்ட் தட் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வந்து ப்ராடக்ட்ஸ் தான் ஓன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். அது வந்து டிக்டாக்ல வந்து அஃபிலியேட் மூலியமா வித்திருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் ஒன்று ஷோ பண்ணுவாங்க அஃபிலியேட். ஸோ ம். என்ன ஆச்சுனாக்கா, சேல்ஸ் வந்து ஒரு மாசம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 300,000 போகுது சேல்ஸ். ஆனா வந்து அந்த ஆனா வந்து அவங்க கூட அவங்க சொந்த காசை வச்சு டாப் அப் பண்ண வேண்டியதா போச்சு. ஆ. எதனால பார்த்தாக்கா, நீங்க இப்ப சொன்னீங்களா அந்த பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ். எஸ். அந்த they sign up for all these platform charges. ம். முக்காவாசி காசு வந்து அதிலேயே போயிருது. ஸோ சேல்ஸ் நான் பார்க்கப்பா. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து வியாபாரம் ரூகில தான் போயிருக்கு. ஆ ப்ராஃபிட் இல்ல பார்த்தீங்களா? ப்ராஃபிட் ஏன்னா இல்ல. ப்ராப்பர் கால்குலேஷன் இல்ல. எஸ். நான் அந்த கால்குலேட் பண்ணிட்டு போட்டிருந்தேன்னா அது வேற. எஸ் த்ரூ. அது ஸோ வந்துட்டு காஸ்டிங் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அது இன்னொரு சிச்சுவேஷன் கூட என்ன ஆகுதுனாக்கா, இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருப்பாங்க பாருங்களேன். இந்த டெலிவரிக்கு கம்பெனி கூட அப்ளை பண்ணிட்டு, ஆமா. அவங்க ரொம்ப பேருக்கு லாஸ்ட் வந்தது அதனால தான். ப்ராப்பர் கால்குலேஷன் இல்லாம அவங்க சொல்ற ப்ரமோஷன் போட்டாகணும். அது போட்டுட்டு அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் அந்த சர்வீஸும் இல்லாம போயிரும். ஏன்னாக்கா, அது கால்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இம்பார்ட்டன்ட் தான். விருந்துக்கு ட்ரூ, கூட ட்ரூ. காசு தான். 10 காசுனா கூட காசு தான். அது நம்ம ஒரு 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 சின்ன மிஸ்டேக்னால நெறைய லாஸ்ட் ஆயிரும். ட்ரூ, ட்ரூ. ஐ அக்ரி எஸ். வித் யூ. ஏன்னா நானே படிச்சேன். ஆனா இது வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிசினஸ் ரொம்ப ப்ளீடிங்கா போய் கடைசியில affected her a lot lah. So, ஓகே இப்ப அஃபிலியேட் நம்ம பார்த்தோமாக்கா, முதல்ல நீங்க ஷேர் பண்ணீங்க எப்படி ஒரு ஆள் வந்து ஏர்ன் பண்றாங்க அஃபிலியேட்க்கு. ஆனா இந்த அஃபிலியேட்ல இருந்து இப்ப லெட்ஸ் சே நம்ம டிக்டாக்கே எடுத்துக்கோங்க. இப்ப டிக்டாக்ல வந்து நீங்க சொன்னீங்க வந்து அவங்களுக்கு வந்து பல ஆப்ஷன்ஸ், பல சேனல்ஸ் தொறக்குது. ம். ஒன் ஆஃப் தி திங் இஸ் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுறாங்க. ஸோ அந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டு அந்த அஃபிலியேட் ப்ராடக்ட் வாங்குறாங்க. ம். ஸோ இப்ப நம்ம நான் சில நேரத்தை பார்த்திருப்பேன். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மேபி அந்த வீடியோ வந்து பழைய வீடியோவா இருக்கு. ஆனா ம். ஸ்டில் ஆளுங்க வாங்குறாங்க. அது எப்படி? ஓகே. இது வந்துட்டு கன்டென்ட் நீங்க அந்த வார்த்தைய நீங்க சொல்ட்டீங்க ஆக்சுவலி. கன்டென்ட். கன்டென்ட் தான் வந்துட்டு காசே இப்ப. நீங்க ம்ஹ்ம். பாருங்க இப்ப TikTokல வந்துட்டு ஒரு வீடியோ வைரல் ஆகும். ம். ஹீரோ வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து கன்டென்ட் பொறுத்து தான். ம். அட்வர்டைஸ்மென்ட்னாக்கா ஒரு ஸ்வைப் தான் டக்குன்னு. ஆமா. ஸோ ஈவன் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து நெறைய பேர் வந்து TikTokல அட்வர்டைஸ்மென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களே அது லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஆட்ஸ பார்த்த அடுத்த செகண்ட் ஸ்வைப் பண்ணிடுறாங்க. ம். கன்டென்ட்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்குறாங்க. ஆமா. அப்ப அந்த கன்டென்ட்ட நம்ம எப்படி போட போறோம்னு தான். ஸோ இப்ப இவங்க வந்து ஒரு அஃபிலியேட்டா இருக்கிறப்ப, ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்க வேண்டிய அதாவது ஸ்டாக் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே போதும். அத வச்சு அவங்க கன்டென்ட் செய்யலாம். ஓகே. 2வது வந்துட்டு அதாவது ப்ராடக்ட் இல்லாத வச்சு இன்வென்டரி பிரச்சனை இல்ல. புரமோஷன் செய்யறதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும். அப்ப நீங்க ம். பார்த்தீங்கன்னாக்கா, பெஸ்ட் நார்மலா பார்க்குறது ரொம்ப அடிக்கடி பார்க்குறது இந்த வேக்கியமோட தான். அந்த ஓகே. வேக்கியமோட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் பயங்கரமா அஃபிலியேட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காரோட பெரிய பிரச்சனை இந்த கரப்பான் பூச்சி, காக்ரோச். ஆமா.
ஸோ அத நீங்க அவாய்ட் பண்ண போறீங்கன்னாக்கா, காடிக்காகவே வந்துட்டு நெறைய பொருட்கள வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல இந்த வேக்கியம் வந்து டக்குனு ஒண்ணு சொருகிருவாங்க அதுல. ஆமா. ஈவன் ஈவன் நான் பார்த்தேன் வந்து ஒரு வாட்டி, ம். ஒரு வீடியோ வந்து அந்த காடி பாலிஷ் பண்றது. ம். பாலிஷ் பண்ணி ஒரு மாஸ்கிங் டேப் வச்சுக்கிட்டு, ஒரு எங்க காடி நெறைய இருக்காங்களோ, they just go and approach the people. என்ன செய்றாங்க வந்து, நான் வந்து உன்னோட காடி வந்து என்னோட ப்ராடக்ட் வச்சு உனக்கு ஒரு டிஃபரன்ஸ் செய்றேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷூட் அ வீடியோ முடியுமா? அது கன்டென்ட் சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாரி தான் யூசர் ஜெனரேட்டட் கன்டென்ட். ஸோ ஒரு எஸ். மாஸ்கிங் டேப் ஒட்டிர்றாங்க நடுவால. ஒட்டிட்டு இந்த சைடு வந்து ஆ அழுக்கா இருக்கு. இந்த சைடு வந்து அவங்க பாலிஷ் பண்ண உடனே நல்லா பளிச்சுது போயிருது. பிஃபோர் அண்ட் ஸோ ஆஃப்டர். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதான் யூ see how people are very creative and they come up with their own contents and so on. எக்ஸாக்ட்லி. இதுல வேற கஸ்டமர் வேற அந்த கீழ காமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. நீங்க வந்து ஆ அடுத்த வாட்டி எங்க வருவீங்க? ஆ ரைட்டு. பிகாஸ் அவங்க எதிர்பார்க்கலல்ல. சம்திங் நியூ. ட்ரூ. புதுசா இருக்கு. அந்த அந்த புதிய விஷயங்கள் தான் பழைய வீடியோவா இருந்தா கூட ஆளுங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டது. ட்ரூ, ட்ரூ. அண்ட் அது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஐ நோட்டீஸ் எஸ்பெஷலி மேல்ஸ் எடுத்துக்கோமே லைக் சே கைஸ் இந்த மன்ச்சிங்கு அப்புறம் வந்து இந்த இந்த மாரி வீடியோ இந்த துக்கம் செய்ற வீடியோஸ் அந்த மாரி எல்லாம் வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க. அத ஆ வந்து நான் டினை பண்ணவே மாட்டேன். தொடர்ந்து பார்ப்பாங்க. வந்து வந்து இந்த இந்த அ லெட்ஸ் சே ஃபர்னிச்சர் மாத்துற வேலை, அண்ட் தென் மன்ச்சிங்கு அதெல்லாம் வந்து லைவ் அந்த ப்ராடக்ட் செஞ்சு லைவ்ல கூட விக்கிறாங்கள பாக்குறாங்க. தொடர்ந்து பாக்குறாங்க. ஸோ ஆமாமா. ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட்ல இத பத்தி பார்க்கும்போது. நீங்க லைஃப்ன்னு சொன்னதுல ஜஸ்ட் டூ ஆட் ஆன், லைஃப்க்கு இப்ப நல்ல டிமாண்ட் இருக்கு. ஆ லைஃப்ல வந்துட்டு நெறைய பேரு நெறைய விஷயம் செய்றாங்க. சில பேர் அங்க சண்டலாம் போட்டுக்கிறாங்க, அத விட்டுருவோம். பட் பிசினஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, தே ஆர் மேக்கிங் லைக் ஒரு 1 மணி நேரத்துல தே ஆர் மேக்கிங் தௌசண்ட்ஸ். தௌசண்ட்ஸ். கரெக்ட்டா வித்து, புரமோஷன கரெக்ட்டா செஞ்சு ஏன்னா 2 மாரி புரமோஷன் செய்றாங்க. ஒண்ணு வந்துட்டு இப்ப தான் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இப்பயே நீங்க கிராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நல்ல பிரைஸ்க்கு தரேன்னு ஒண்ணு சொல்றாங்க. ம். இன்னொருத்தவங்க அத எப்படி செய்றாங்கனாக்கா, இப்ப நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கிஃப்ட் வேற இருக்குன்னு. ஆ. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏர்லியாவே பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த லைஃப்லாம் செய்றாங்க. பட் இத வந்துட்டு அஸ் எ செல்லரா செய்றத தவிர, இந்த அஃபிலியேட் பார்ட்னர் இவங்க செய்றாங்க பாருங்க. ஆ. ஆ லைஃப் செஞ்சு நான் அந்த ப்ராடக்ட்ட புரமோட் பண்றேன். உங்களுக்கு இந்த டைம்க்குள்ள இந்த புரமோஷன் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு. அது வந்து நல்ல சிங்க்ரோனைசேஷன் பிட்வீன் த செல்லர் அண்ட் அஃபிலியேட் பார்ட்னர்லாம். எப்படி பண்ண ஆமா. அது ஏன்னாக்கா கரெக்ட்டான அஃபிலியேட் பார்ட்னர் கூட நீங்க செய்றப்ப அது நல்லது கொண்டு போயிரலாம். அண்ட் தென் அஸ் எ செல்லரா இது நம்ம இன்னும் நெறைய பேச போறோம்ன்றவாசி நான் இப்பயே அத மறந்துறக்கூடாதுன்றவாசி சொல்றேன் நானு. நான் ஒரு செல்லரா ஒரு அஃபிலியேட் பார்ட்னர் சூஸ் பண்ண போறேன்னா, அது நான் சரியான ஆள சூஸ் பண்ணணும். ம். என்னோட ப்ராடக்ட்ட பாவிக்க தெரிஞ்சிருக்கணும். என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு சர்வீசஸ பாவிச்சு இருக்கணும். இல்லாட்டி பாவிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராடக்ட்ல கொஞ்சமாச்சும் நாலேட்ஜ் இருக்கணும். நாலேட்ஜ் இல்லாத ஆள அஃபிலியேட்டா எடுத்துட்டீங்கன்னாக்கா, அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். ஆமா. அது நெறைய பிரச்சனை நம்ம பார்த்திருப்போம். அது பெரிய கேஸ் போய் இஷ்யூ ஆயி அதெல்லாமே நடக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் தான் சொன்னேன். அஃபிலியேட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தான். 2 சைட்டுமே கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் சரியான ஒலி வரும். இல்லன்னா ஓகே. இப்ப வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்க நீங்க வந்து எப்படி அதுல இருந்து இன்கம் கிடைக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. இப்ப லெட்ஸ் சே இப்ப கேட்கிறவங்க வந்து லெட்ஸ் சே ஒரு பிசினஸ் ஓனரா இருப்பாங்க. இப்ப நம்மளோட வியூவர்ஸ் இப்ப முக்காவாசி பிசினஸ் ஓனர் இருப்பாங்க. இப்ப என்ட்ட கூட சில பேருங்க கேட்டிருக்காங்க வந்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்? பட் அட் த டைம் ஐ சே ஐம் நாட் த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்லாம் நான் சொல்லிட்டேன் வந்து நீங்க வந்து யார் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. இது வந்து இட்ஸ் நாட் விதின் மை ஏரியா ஆஃப் ஸ்கோப். ம்ஹ்ம். ஸோ இப்போ லெட்ஸ் சே இப்போ இந்த வியூவர்ஸ் வந்து we have some of the viewers who are running ப்ராடக்ட்ஸ் மேபி அவங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க சொன்ன கேட்டகரி ஆஃப் they might be from beauty products, ம். ஹோம் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஈவன் இந்தியன் சாரி அதெல்லாம் விற்கிறாங்க. ஈவன் இப்போ பேர் இருக்காங்க. ஸோ ம். இப்போ இவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் இன்னும் நல்லா எடுத்துட்டு போறதுக்கு அஃபிலியேட் மூலியமா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா செய்யணுமாக்கா எப்படி அவங்க ஸ்டார்ட் ஆஃப் பண்ணலாம்? ஓகே. அஃபிலியேட் செய்றதுக்கு எல்லாருமே இப்ப எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 90% டிபெண்டிங் ஆன் TikTok மட்டும் தான். ம். அது ஒண்ணு. ஆனா ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு சில பேருக்கு தெரியும். Lazada, Shopeeலே கூட நம்ம அஃபிலியேட் செய்யலாம். ஆனா அந்த டைம்ல அந்த அளவுக்கு பிரபலம் ஆகல அது. ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, சரியான மார்க்கெட் பிளேஸ் மட்டும் நீங்க பார்த்துறணும். அத அவங்க கிட்ட சொல்லிருங்க. மார்க்கெட் பிளேஸ் ஓகே. மலேசியால நெறைய இருக்கு. ஓகே. Lazada, Shopee, TikTok, 11 ஸ்ட்ரீட் நெறைய இருக்கு. Presto மால் இருக்கு. 11 ஸ்ட்ரீட் தான் பேரு Presto மால்னு மாத்திட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அ
இது இருக்கு. ஹெர்மோஸ்ன்னு இருக்கு. மார்க்கெட் பிளேஸ் நெறைய இருக்கு. எந்த மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு என் ப்ராடக்ட் விக்க போறேன்னு பார்த்துரணும். ஓகே. 2வது அந்த ப்ராடக்ட்ட புரமோட் பண்றதுக்கு சரியான அஃபிலியேட் பார்ட்னர் நம்ம தேட போறோம். அவ்வளவுதான். ஓகே. அஃபிலியேட் பார்ட்னருக்கு லிங்க் கிடைச்சிரும் அவங்களுக்கு. அத எடுத்து அவங்க புரமோட் பண்ண போறாங்க. ஆனா எந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன ப்ராடக்ட் நான் விக்க போறேன்னு தான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அ ஹெர்மஸ் நம்ம சொன்னது வந்து காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் விக்க போறாங்கன்னா, அவங்க அங்க போயிரலாம். ம். ஆ இப்ப TikTok, Lazada, Shopeeல வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்க போடலாம். ம். அப்ப என்ன ப்ராடக்ட் போட்டாலுமே வந்துட்டு அந்த ப்ராடக்ட் ரீச் குடுக்க வேண்டியது நீங்க சரியான அஃபிலியேட் பார்ட்னர் கூட நீங்க சேர வேண்டியது தான். ஓகே. ஸோ பிளாட்ஃபார்ம் ரெடியாவே இருக்கு. அவைலபிலிட்டி ஃப்ரீ. புரியுது. ஒண்ணும் காசு கட்டலாம் தேவையில்ல. ஒரு காசு கட்ட தேவையில்ல. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்ப இன்வாய்ஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்ச வாசி நம்ம ம். ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் குடுத்துறணும். ஓகே. நம்மளோட டெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் குடுத்துறணும். எஸ்எஸ்எம் குடுத்துறணும். இது எல்லாமே குடுத்துட்டோம்னா, அவங்களும் அவங்க வேலைய ப்ராப்பரா செய்வாங்க. நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்வாய்ஸிங்ல நம்ம இன்னும் பாதிக்கப்படல. ஏன்னா 500,000 கீழ இருக்கிற வாசி. ஆனா அவங்க எல்லாமே 500,000 மேல சேல்ஸ் இருக்கிற வாசி, அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் நம்ம குடுத்து தான் ஆகணும். சரி. ஸோ அது மட்டும் நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டோம்னாக்கா, ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் டன். அவங்க வேலைய அவங்க செய்வாங்க. நம்ம வேலைய நம்ம செய்யலாம். ஸோ அப்ப அந்த வீடியோஸ் அதெல்லாம் வந்து அந்த த மொமெண்ட் தே சைன் அப் இப்ப லெட்ஸ் சே இப்ப ஒருத்தர் இருக்காங்க. அந்த ஒருத்தவங்க ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து அஃபிலியேட்டா சைன் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கன்டென்ட்ஸ் வந்து அவங்க சொந்தமா கிரியேட் பண்ணிக்கணும். அவங்களே இல்ல கிரியேட் பண்ணி எஸ்கியூ குடுக்கணுமா? இல்ல எப்படி? 2 சிட்யூவேஷன் இருக்கு. சில சமயத்துல HQ வந்துட்டு ப்ராடக்ட் குடுத்து, வீடியோ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் நாலேட்ஜ் வீடியோ மாரி ஒண்ணு ஷேர் பண்ணிறலாம். ஓகே. அது ரொம்ப முக்கியம் என்ன கேட்டீங்கன்னாக்கா. ஆ இது வந்து ஒரு ப்ராடக்ட் இது வந்து இப்படித்தான் குடிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நாலேட்ஜ் வீடியோ ஷேர் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அத வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இது எப்படின்னாக்கா, ஆமாமா. ஆமா. பால் குடிக்காதவங்கள போயிட்டு நீங்க நைட் பால் குடிங்கன்னாக்கா, அவங்க நான் குடிக்க மாட்டேன். நான் எதுக்கு செய்யணுன்ற மாரி ஆயிரும் பாருங்களேன். ஸோ, அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட குடுக்குறது நல்லது. அப்போ ப்ராடக்ட் ம்ஹ்ம். நாலேட்ஜோட குடுக்குறது நல்லது. 2வது விஷயம் என்னதுனாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு அதோட பெனிஃபிட்டும் சொல்லிறணும். கிளைம்ஸ் கிடையாது. நெனப்பு வச்சுங்க, நம்ப சும்மா காட்டி எதையுமே கிளைம் பண்ண முடியாது. ஒரு ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் இல்லாம. ஆனா பெனிஃபிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம். பெனிஃபிட்ட பொறுத்து தான் ஆளுங்க நம்ம பொருட்கள வாங்க போறாங்க. ஸோ, எனக்கு இது என்னத்துக்கு அப்படின்றப்ப, அந்த பெனிஃபிட் இவ்வளோ இருக்குன்னா, அப்ப ஓகே. பெனிஃபிட் இருக்குன்னா அத வாங்கிருவாங்க. கடைசியா பிரைஸ்க்கு வந்து நிப்பாங்க. நான் எதுக்கு இவங்க கிட்டேருந்து வாங்கணும்? இவங்க கிட்டேருந்து வாங்குறப்ப எனக்கு என்ன கிடைக்க போகுது? ம். நான் டைரக்ட்டா கூட வாங்கிடலாமே அப்படின்னு யோசிக்கிறப்ப, நீங்க அஃபிலியேட் வந்துட்டு நான் உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். நீங்க இப்பயே தட்டி வாங்குங்க. உங்களுக்கு புரமோஷன் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க பாருங்களேன். ஸோ, அதனால தான் அது உடனே அது நடக்குது. நெறைய பேரு ஒரு ப்ராடக்ட் இல்ல. நெறைய ப்ராடக்ட் எடுத்து விக்கிறாங்க. அதான் அஃபிலியேட்டோட பியூட்டி. ஏன்னா, ஓகே. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெப்ரசன்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் செய்ய கிடையாது. ஓகே. ஐ அம் செல்லர். ஸோ, ஐ அம் செல்லிங் அதர் பீப்பிள்ஸ் ப்ராடக்ட் அவ்வளவுதான். ப்ராடக்ட் அவங்களது. நான் எடுத்து ஓகே. விக்கிறேன். அதாவது என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் ஷாப் இருக்கு. நீங்க வந்து கடையில இருந்து பார்க்குறீங்க. ஸோ, நீங்க வரப்போறவங்க எல்லார்கிட்டயுமே நான் எடுத்து வித்துக்கிட்டு இருக்கேன். புரியுது. அதே நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு பிராண்ட் அம்பாசடர்னாக்கா, நீங்க அந்த ஒரு பிராண்ட்ல தான் நீங்க இருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. ஆமா. அத விட்டு நம்ம வெளியாகக்கூடாது. பட் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டா இருக்கிறப்ப, யூ ஜஸ்ட் செல். நல்ல ப்ராடக்ட் எவ்வளோ விக்க முடியுமோ அவங்க வித்துட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து சில பேருங்க ஓகே. தேங்க் யூ. முதல்ல வந்து நீங்க வந்து எப்படி ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம்னு சொன்னீங்க. ஒரு பிசினஸ் ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு இண்டிவிடுவல் வருவோமே. இப்போ வந்து லெட்ஸ் சே இப்போ வந்து எனக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்றது. ஆமா. என்ன டூல்ஸ் தேவைப்படும்? எனக்கு வந்து இப்ப அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்றது. அது கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? போலே. இப்ப வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு முன்ன, இத வந்து எப்படி பிராக்டிஸ்க்கு கொண்டு வரலான்னு பார்த்துறணும் நம்ப. முதல்ல என்ன ப்ராடக்ட்ன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் மொத சொன்ன மாதிரி தான். நான் டீ குடிக்க மாட்டேன். நான் போய் டீய ப்ரமோட் பண்ண முடியாது. ஐடென்டிஃபை த ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு கமிஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒரு கமிஷன் ரேட் இருக்கு. ஆமா. ஆரம்பிச்சு செஞ்சுட்டு எனக்கு கமிஷன் குறைவா இருக்கு அப்டின்னா, அது வேஸ்ட்டு. 3வது வந்து கன்டென்ட் அதுக்கு என்னால ரெடி பண்ண முடியுமா? ஆ. அப்ப இந்த மாரி கன்டென்ட் இதுக்கு நான் ரெடி பண்ண முடியுமா? சில கன்டென்ட் வந்து வீடியோ மாரி செய்ய வேண்டியது வரும். சில கன்டென்ட் வந்துட்டு டைப்பிங், காப்பி ரைட்டிங் நல்லா இருக்கணும். காப்பி ரைட்டிங் வந்துட்டு நம்ம போடணும் அங்க. ஐடா காப்பி ரைட்டிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர்ன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் காப்பி ரைட்டிங். இந்த மாரி காப்பி ரைட்டிங் நாலேட்ஜ் கொஞ்சம் இருக்கணும். அடுத்தது வந்துட்டு கடைசியா என்னன்னாக்கா, ட்ராக்கிங் லிங்க். எந்த லிங்க் வச்சு அவங்க வாங்க போறாங்க? இந்த விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாக்கா, தாராளமா இறங்கி செய்யலாம். சரிங்க சார். பிளாட்ஃபார்ம் நான் மொதயே சொல்ட்டேன். தேர் ஆர் மெனி பிளாட்ஃபார்ம். இன்னமும் சரி. நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் ஷேர் பண்றேன் நானு. அதுல பார்த்தீங்கன்னாக்கா, மலேசியால வந்துட்டு வி ஹேவ் ஃபியூ பிளாட்ஃபார்ம். அதுல வந்து ஒண்ணு வந்து மொதயே நான் சொல்லிட்டேன். TikTok, Lazada, Shopee. TikTok.
அதில் ரெண்டாவது வந்து என்னன்னா ஏஷியாட கூட இருக்கு ஓ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏஷியா. சேல். எஸ். ஓ ஸோ ஏஷியாவோட அஃபிலியேட் பார்ட்னராக கூட நம்ம ஆகி அவங்களோட டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் விற்கலாம். பாருங்க. உங்க மூலமா வந்து ஏஷியாவுக்கு செய்யலாம். அப்ப அடுத்தது அடுத்தது நான் ஏஷியாவோட அப்ளை பண்ண சொல்லிக்கலாம். செம. அவங்க வந்துட்டு அவங்களும் ரொம்ப லைக் ரொம்ப கடினமான வச்சுல ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். சைன் அப்க்கு வந்துட்டு ஒரு 3 பேஜ்லயே அவங்க முடிச்சிருவாங்க. பட் கண்டிப்பா வந்து உங்க கம்பெனி நேம், பட் ஓகே. ஏன்னா இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ல அதெல்லாம் எஸ். இருக்கும். ஸோ கம்பெனி நேம், இன்ஃபர்மேஷன் எல்லாமே குடுத்துட்டோனே, யூ கெட் ரிஜிஸ்டர்ட். அது முடிஞ்சுச்சு. அடுத்தது அத தவிர வேற யார் இருக்காங்க மலேசியால நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பிராண்ட் அடிடாஸ் இருக்காங்க. ஓகே. Zalora இருக்காங்க. Zaloraலாம் நம்ப இந்த ஆமா ஃபேஷன். எஸ். அடுத்தது அ Watsons இருக்காங்க. ஆ, ஸோ Watsonல நம்ம போய் ஜாமான் வாங்குறப்ப நம்மளே ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாரி ஆயிரலாம். ஆ, அடுத்தது டைம் இருக்காங்கல்ல இன்டர்நெட் புரொவைடர். ஆமா. அவங்க இருக்காங்க. ஓ! Lenovo இருக்காங்க. லேப்டாப். ஸோ பாருங்க. பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி எல்லாமே கலந்து இருக்கு. இன்னும் 2 பேர் யாருனாக்கா, அ இவங்க அது பேர் என்ன? ப்ரூடென்ஷியல். ம்ஹ்ம். அவங்களும் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொம்போன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து பிர்ஜாயா சொம்போ. அவங்க வந்துட்டு விஜயா சொம்போ. எஸ். அவங்களும் வச்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் தேர் ஆர் மெனி. நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனத மட்டும் தான் சொல்றேன் பாருங்களேன். ஓகே. அத தவிர ஏர் ஏசியாவோட போட்டியாளர் யாரு? ஆ பட் மாஸ் மாஸ். மாஸ் ஏர்லைன்ஸ். அவங்களும் வச்சிருக்காங்க அஃபிலியேட் புரோகிராம். இங்க Zaloraக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தவங்க அடிடாஸ்க்கு போட்டியா இன்னொருத்தர் இருக்காரு. அவரு யாரு? நைக்கி. நைக்கி. அவரும் வச்சிருக்காரு. இங்க பாருங்க. வந்து அ அலி எக்ஸ்பிரஸும் வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க எல்லாமே போறப்ப இந்த லசாரா, ஷாப்பிலாம் போறப்ப அலி அவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ, Zaloraக்கு Sephora-வும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ. இங்க Klookன்னு ஒண்ணு இருக்கும்ல, இந்த ட்ராவல்லாம் போறதுக்கு. ஆமா. அவங்களும் அஃபிலியேட் புரோகிராம் வச்சிருக்காங்க. ஸோ நெறைய இருக்கு. எஸ். ஆனா, எனக்கு அது தேவையா? இப்ப நீங்க மிஸ்டர் ஃபஸ்லு நீங்க வந்துட்டு உங்க சொன்னீங்க இந்த நெறைய கோர்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னு. ஸோ சில இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு ம். வச்சுக்கங்களேன். நீங்க டிராவல் பண்றப்ப பார்க்குறப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குனாக்க, யூ மைட் வான்ட் டூ ஷேர் டூ யுவர் ஃபிரெண்ட். எஸ். சும்மா எடுத்து ஷேர் பண்றதுக்கு அஃபிலியேட் செஞ்சாக்கா அது நமக்கு ஒரு பணமா வருதுல்ல. ஆமா. ஸோ நிச்சயமா. அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க பாருங்க நமக்கு. ஓ! ஸோ அத எடுத்து ரிஃபரல் ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல ரிஃபரல் தான் ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. எனக்கு நெறைய பிசினஸ் ரிஃபரல்ல தான் வரும். ஏன்னா ஒருத்தவங்க நல்லா செஞ்சு குடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரிஃபரே பண்றாங்க. அப்ப அந்த ரிஃபரல்ல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு அஃபிலியேட் பார்ட்னர் ஆக்கி உங்களுக்கு குடுக்குறப்ப, இட்ஸ் ஒன் குட் திங் ரைட்? எஸ் எக்ஸாக்ட்லி. அப்ப ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, பணத்துக்காக வந்து பொய் சொல்லாம உண்மைய மட்டும் சொல்லிறணும் வேண்டியதுதான். ஆமா. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி செய்யறவாசி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறவாசி, நான் வந்து யோசிக்க தேவையில்ல. ரொம்ப லிமிட்டடா இருக்கே, எனக்கு ஆப்ஷன் இல்லையே, அந்த மாரி நான் யோசிக்க தேவையில்ல. எல்லாத்துலயுமே நம்ப இறங்கி அடிக்கலாம். அப்ப பட் நீங்க பாருங்க. இப்ப மிஸ்டர் மதன் சொன்னது பத்தி அவங்க வந்து முதல்ல டிக்டாக்ல மட்டும் சொல்லாம வேற பல பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து நம்ம வந்து டே டு டே யூஸ் பண்ணுவோம். எஸ். டிராவல் பண்றதுக்கு நம்ம ஏஷியா தான் போய் புக் பண்ணுவோம். ஈவன் லேடிஸ் மேக்கப் ஆல் திஸ் காஸ்மெட்டிக்ஸ் வந்து செஃபோரா தான் போய் வாங்குவாங்க. ஈவன் வாட்ஸன் அண்ட் ஸோ ஆன். இதெல்லாம் நம்ம பார்த்தோமாக்கா டே டே இன் டே அவுட் நம்ம எல்லாமே யூஸ் பண்றது. ஸோ வியூவர்ஸ் இதை இப்போ ஜாயின் பண்ணிருக்கவங்க வந்து இதை இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஆல்சோ ஹியரிங். ஏன்னா இது வந்து யூஸ்வலி வந்து பர்சனல் இன்சைட் சொல்லுவாங்க. பர்சனல் இன்சைட்ஸ் வந்து யூஸ்வலி வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஆனால் மிஸ்டர் மதன் வந்து இதை லீக் அவுட் பண்ணிட்டாங்க. வந்து இப்போ வந்து இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ ப்ளீஸ் கோ அண்ட் ட்ரை. அதுதான் நான் சொல்லுவேன். ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏன்னா நான் கூட பார்த்துருக்கேன் வந்து சில இடத்துல சில பேருங்க வந்து ட்ராவல் போவாங்க. ட்ராவல் போயிட்டு அதை வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஏஷியா லிங்க் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம நினைச்சோம் அது சும்மா தான் ஷேர் பண்றாங்க அந்த டிக்கெட் ஒரு லிங்க். இப்பதான் தெரியாது அதெல்லாம் வந்து அஃபிலியேட் லிங்க். எஸ். சூப்பர். ஸோ எண்ட் அண்ட் ஆஃப் த தென் டே சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல ஓகே. இப்போ வந்து முதல்ல வந்து அந்த ப்ரோடக்ட் நாலேஜ் இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு அஃபிலியேட் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோன் மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இஸ் இட் குட் இனஃப்? இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைட்டிங் இன்வெஸ்ட் பண்ணணுமா? வாட் அதர் திங்ஸ் அதை நம்ம டேக் நோட் பண்றோம். மிஸ்டர் ஃபஸ்லு ஃபோன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எஸ், எஸ். ஃபோன் இருந்தாலே போதும். கையில இருக்கிற ஆயுதத்துல த பெஸ்ட் வந்து இப்போதைக்கு ஃபோன் தான். ம். ஃபோன் வச்சு நெறைய விஷயங்கள் செய்யலாம்.
அது கரெக்டான ஆயுதமா யூஸ் பண்ணோம்னா ஃபோன் வச்சு we can do wonders. ஓகே. When you started generating some sort of income, later நீங்க கேட்ட மாதிரி லைட்டிங்க்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைட்டிங் அப்புறம் அந்த ரூம் செட்டப் பண்றது. நீங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்துட்டு ஒரு ஒரு அவங்க வீட்ல ஒரு 2 ரூம் இருக்குனாக்கா, ஒரு ரூம் வந்து டெடிகேட்டடா வந்துட்டு லைவ் செய்றதுக்காகவே வச்சிருக்காங்க. ஆமா பார்த்துருக்கேன். ஆனா இப்ப எடுத்ததோடயே நான் அந்த மாரி செய்யணுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, வேண்டாம். ஏஐ மாதிரி தான். மாசம் மாசம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு போறோமோ, அதே மாதிரி அந்த மொத மாதிரி. ஒரு ஃபோன வச்சு செஞ்சுட்டு நல்லா போகுதா, அப்புறம் கொஞ்சம் குரோ பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் குரோ பண்ணுவோன்னு. தென் இந்த மாரி ப்ராடக்ட்லாம் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, காமர்ஸ்ல வந்துட்டு நெறையவே இருக்கு ஆப்ஷன்ஸ். பிராண்டடோட இருக்கு. அண்ட் தென் அந்த கம்பெனி ஓனர் அந்த அந்த கம்பெனிங்களே வந்துட்டு சொந்தமா வந்து அவங்களே காமர்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க வச்சிருக்காங்க. அங்கேயே போயிட்டு கூட நல்ல பிரைஸ்க்கு எடுத்துறலாம். என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்னன்னாக்கா, இந்த மாரி டூல்ஸ்லாம் போறப்ப, வாரண்டி பீரியட் மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. ம். மேட் இன் எங்கன்னு பார்த்துக்கிட்டு இந்த வாரண்டி ஏன்னாக்கா, இந்த வாரண்டி இல்லன்னா ப்ராடக்ட் வாங்கி காசு ஸ்பெண்ட் ஆமா, பண்ணி கெயின் பண்ண முடியாது. 2வது வந்துட்டு அந்த ஸ்பெக்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்குதான்னு பார்த்துக்கணும். அந்த ப்ராடக்ட் ஆமா. வந்துட்டு சீரியம் அப்ரூவல் இல்லன்னா அதெல்லாம் தலைவலி. ஒண்ணுண்ணே ஓகே. நீங்க அத பத்தி சொல்லப்போது எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. இப்ப லெட்ஸ் சே ஒரு டிக்டாக் அஃபிலியேட் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து லெட்ஸ் சே ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வச்சுக்கோமே. ம், ப்ரோமோட் பண்ணி ஒரு பையர் வாங்கிட்டாங்க. அந்த டிக்டாக் அஃபிலியேட் லிங்க் மூலியமா வாங்கிட்டாங்க. ம். ஆனா வந்து அவங்க வந்து இப்ப அந்த பையர் என்ன சொல்றாங்க வந்து, உன்னோட வீடியோ பார்த்து தான் நான் வாங்குனேன். நான் வாங்குன பிற்பாடு தான் தெரியுது இது வந்து வாரண்டி இல்ல. ஸோ அந்த டிக்டாக் அஃபிலியேட் வந்து ப்ளேம் பண்றாங்க. இது வந்து என்ன உங்களோட ஒப்பீனியன்? ஓகே. ஸோ ஒரு ஒரு விஷயம் என்னாதுனாக்கா, ஒரு ப்ராடக்ட் வாங்க போறதுக்கு முன்னயே, நம்ம லிங்க் தட்டி போனதோடயே, அந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அங்க இருக்கும். ஆஸ் அ பையர் நீங்க கோ த்ரூ பண்ணணும். ஓகே, அதுல வந்துட்டு எஸ்கேயூல ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் ஆரம்பிச்சு, அந்த வெயிட் ஆரம்பிச்சு, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் முடிச்சு, கீழ வாரண்டி டீட்டெயில்ஸ் வரைக்கும் அங்க இருக்கும். ஆஸ் அ பையர் நம்ம தான் அத பார்க்கணும். ஓகே. ஸோ அப்ப அந்த வந்து இது வந்து சொல்லுங்க. பையரோட தப்பு தான். பையரோட ஆனா தப்பு. ஆமா. ஆனா அந்த அந்த TikTok பார்ட்னர் வீடியோல வாரண்டி இருக்குன்னு எங்கேயாவது சொல்லியிருந்தாங்கன்னா, அது அவங்களோட முழு தப்பு. ஆ ஓகே. ஆமா. அவங்க ஸோ வந்து எங்கேயுமே அவங்களும் சொல்லல. வந்து அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சு சொல்லியிருக்கணும். கரெக்ட். எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணக்கூடாது. ரைட். அவங்களே தொக்கோ தம்பா பண்ணி, இது வாங்குங்க 2 வருஷத்துக்கு தாங்கோன்னு சொல்ட்டாங்கன்னா, அப்ப அவங்களே வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறாங்கன்னு. ஆமா. ஏன்னா ஆனா பார்த்துருக்கேன். அந்த மாரி ரொம்ப நடக்குது எனக்கு. ரொம்ப. இது இது எப்படினாக்கா, இத பாவிச்சா இன்னைக்கே வந்து நீங்க பணக்காரவங்கன்ற மாரி. அதெல்லாம் ரொம்ப ஓகே. கேவலம். ஆமா ரொம்ப. இப்ப நம்ம இப்ப TikTok அஃபிலியேட் வந்து இப்ப லெட்ஸ் சே சில பேருங்க செய்றாங்க. ஆனா ம், அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து லெட்ஸ் சே அ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நான் செய்றேன் வந்து லெட்ஸ் சே TikTokலயே எடுத்துக்குவோமே. TikTok அண்ட் ஆல்சோ இந்த Shopee, Lazadaலாம் செய்றாங்க. ம், இப்போதைக்கு லெட்ஸ் சே TikTok எடுத்துக்குவோமே. ஏன்னா TikTok தான் இப்ப ட்ரெண்டிங்கா வந்து எல்லாரும் அதுல தான் முக்காவாசி செய்றாங்க. ஸோ இப்ப லெட்ஸ் சே அவங்க சொல்றாங்க வந்து, என்னோட வீடியோ வந்து நான் செய்றது வந்து எனக்கு வியூஸ் அவ்வளவு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ட பத்தி நான் வீடியோ செஞ்சுட்டேன். தொடர்ந்து ஒரு 1 வாரமா, 2 வாரமா நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் வீடியோ. ஆனா வியூஸ் கிடைக்க மாட்டுது. யாருமே வாங்க மாட்றாங்க. எனக்கு அஃபிலியேட் மேல வந்து எனக்கு நம்பிக்கையே இல்ல. எப்படி இந்த மாரி ஆ TikTok அஃபிலியேட்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே. இது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, கிரியேட்டிவிட்டி தான். கேட்டுது. கிரியேட்டிவிட்டி வச்சு தான் வந்துட்டு வியூஸே கிடைக்குது எல்லாத்துக்குமே. நீங்க பாருங்க எவ்வளோ தான் நீங்க நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா கூட அந்த வீடியோ ஷேர் ஆகாது. ஆமா. அதுல ஏதாவது ஒரு ஒரு கிண்டல் கான்ட்ரோவர்ஷியல் போடுங்க. சொன்னீங்கனாக்கா ஓவர் நைட் வைரல். ஆமா. கான்ட்ரோவர்ஷியலா ஏதோ ஒண்ணு போடுங்க. நீங்க ஷேர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி 10,000 பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க அத. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அது மக்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. 2வது வந்துட்டு கிரியேட்டிவிட்டி என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கே நான் போட்டு உடனே வந்துட்டு அ மரம் நடுற மாரி தான். இன்னைக்கு நான் விதைய போட்டேன் நாளைக்கு செடி பழம் கிடைக்குமான்னா கிடையாது. இயர்ஸ். அப்ப அதே மாதிரி இங்க இயர்ஸ் போக தேவையில்ல. கான்டென்ட் செஞ்சுகிட்டே இருக்கணும். TikTokோட இதே வந்து எப்படின்னாக்கா, நீங்க ஒரு வீடியோ செஞ்சுட்டு நீங்க உடனே ரிசல்ட் பார்க்க முடியாது. கன்டினியூவஸா நீங்க வீடியோ செஞ்சுகிட்டே இருக்கணும். ஸோ நீங்க போட, 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 போட உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அந்த ஃபாலோவர் ஆரம்பிச்சதோடயே தே டெண்ட் டூ ஆட் யுவர் வீடியோஸ் டூ ஃபேவரைட்ன்னு. ஸோ இது எல்லாமே அல்கோரிதம் பேஸ் தான் பாருங்களேன். எவ்வளோ பேர் உங்களோட வீடியோ சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அதிலேயே தெரிஞ்சிரும் அதுக்கு இந்த கான்டென்ட் நல்லா இருக்குன்னு FYPல அது போக ஆரம்பிச்சுரும். அப்ப தட் மீன்ஸ் ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட். 2வது ஷேர் பண்றதும் பொறுத்து இருக்கு. ஏன்னா ஷேர் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ண சொல்லிருவோம். நீ எடுத்து ஷேர் பண்ணு, ரீபோஸ்ட் பண்ணு, ரீபோஸ்ட் பண்ணுன்னு. TikTok நம்மள விட இன்னும் அறிவாளி.
ஆமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷேர் பண்றாங்க. அது போகாது அப்டின்ட்டுன்னு. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, போட்டுக்கிட்டே இருக்க, அதுவே வந்து பார்க்கும். யூ ஆர் வெரி ஆக்டிவ். உங்க அல்காரிதமும் நல்லா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்னாக்கா, உங்களுக்கு வந்து இன்னும் வியூஸ்க்கு வந்துட்டு ஆளுக்கு வந்து எஃப்ஐபில போக ஆரம்பிக்கும். 2வது வந்துட்டு நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா செய்றீங்க. யா நல்லா இருக்கு கன்டென்ட்லான்றப்ப, அதுவே உங்களுக்கு சஜஷன்லாம் குடுக்கும். Facebookல கூட பாருங்களேன், உங்களுக்கு கோல் குடுத்துரும். இன்னைக்கு இந்த ஆமா. மாதம் வந்து நீங்க 2 வீடியோ போட்டீங்க. இன்னொரு வீடியோ போடுங்க. உங்களுக்கு நாங்க இன்னும் நெறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு வருவாங்க அப்படின்னு. ஸோ, அது உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் நடந்து போகறப்ப தான் வந்துட்டு நீங்க இன்னும் பெரிய மார்க்கெட்ட போய் பிடிக்க முடியும். இன்னும் நெறைய பேர ரீச் பண்ண முடியும். அப்ப 2வது என்னதுனாக்கா, என்ன மாரி ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க வச்சுக்கங்களேன், இப்ப அடிப்படை விஷயத்துக்கு இந்த பொருள் தேவைப்படும்னு நீங்க அத புரமோட் பண்ணீங்கன்னா, தாராளமா உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. ம். தேவைப்படாத பொருள வந்துட்டு நீங்க எடுத்துட்டு நீங்க என்னதான் புஷ் பண்ணாலுமே வந்துட்டு, அது தேவைப்படலையே. ம். ஸோ, அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட நிப்பாட்டிறக்கூடாது. கோ ஃபார் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஏன்னா இது இல்லன்னா, இன்னொரு ஆர்ம் இருக்கு உங்களுக்கு. இன்னொரு இன்னொரு வே இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 10 விரல் இருக்கிற மாதிரி தான். ஆமா. ஸோ, அப்ப எல்லாமே ஒரு ஒரு இதுலேருந்து நீங்க பார்க்கலாம். இங்க இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நான் ஜெனரேட் பண்றதுக்குன்னு. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட நம்பி நீங்க அத மட்டும் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அது வரவே இல்லனாக்கா, நீங்க கேட்ட மாதிரி ஐ சே ஏன்னா எனக்கு வரமாட்டேது அப்படின்னு. அது ஒண்ணு நான் பார்த்துருக்கேன். இப்ப ஒருத்தருக்கு வந்து எத்தன TikTok அக்கவுண்ட் இருக்குன்னு கேட்டாக்கா, அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு வந்து 6 TikTok அக்கவுண்ட் இருக்கு." கேட்டாக்கா, "ஏன் எதனால 6 TikTok அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னாக்க?" அவங்க சொல்லுவாங்க, "இல்ல இந்த இந்த TikTok நான் டிராவல் மட்டும் தான் செய்றேன். இந்த TikTok வந்து இத பத்தி செய்றேன்." ஒண்ணுட்ட பேசினாக்கா, ஒரு TikTok வச்சிருப்பாங்க. ஆனா அதுல வந்து ரோஜா எல்லாமே விக்கிறாங்க. இத பத்தி என்ன உங்களோட ஒப்பீனியன்? ஒரு கம்பெனியா பார்த்தோம்னா, லைன் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப முக்கியம். ம். பிராண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு அக்கவுண்ட் இருக்கிற மாதிரின்னு. ஆனா நான் ஒரு அஃபிலியேட் பார்ட்னரா இருக்கிறவாசி, நான் ஒரு அஃபிலியேட் பார்ட்னர். ஐ அம் ஜஸ்ட் செல்லர். ஸோ அது வந்துட்டு அவங்க அஃபிலியேட் தானே. ஸோ நான் இது செய்றேன், அது செய்றேன்னு சொல்லி அவங்க விக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா நான் ஒரு பிராண்டா வரேன். ம். நான் அப்ப என் பிராண்ட் கீழ இன்னொரு பிராண்ட போட்டு நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. அது வந்துட்டு நானே என் பிராண்ட சாவடிக்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா 2 பிராண்டையும் சாவடிச்சுருவாங்க. ம். இப்ப நான் விக்கிற பிராண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா, இந்த பிராண்ட் செய்றவங்க இந்த பிராண்ட் தான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே மூடிருவாங்க. அது இடையில ஒரு பெரிய கம்பெனி கூட ஒரு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு நெறைய சீனி இருக்குன்னு சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆக்கி, அந்த ம். பிரச்சனைலாம் அந்த பிராண்டோட தான் முடிஞ்சுட்டு சொல்லி அதோட பேரன்ட் கம்பெனி யாருமே இது பண்ணவே இல்ல. அந்த பிராண்டையும் மறுபடியும் வந்து ஓவர்கம் பண்ணி நெறைய மார்க்கெட்டிங்லாம் செஞ்சு மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இதே அவங்க வச்சுங்க அந்த பிராண்ட் வந்துட்டு எல்லா பிராண்டும் ஒரே பிராண்ட் தான்னு சொல்லி வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு, ஆ. இந்நேரம் அந்த கம்பெனி இருந்திருக்காது. ஆமா. எல்லாத்தையுமே சாவடிச்சிருக்கும். ஸோ பிராண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் முக்கியம். ஆனா நீங்க பெர்சனலா செய்றப்ப நீங்க நெறைய அக்கவுண்ட் தொறந்து வச்சுட்டு கஷ்டப்பட தேவையில்ல. பிகாஸ் யூ வாண்ட் டூ ஸ்டார்ட் சம்திங் ரைட்? ஸோ யூ ஆர் கோயிங் டூ பி எ பிசினஸ் பார்ட்னர். யூ ஆர் கோயிங் டூ செல் யூ கேன் பிகம் பார்ட்னர் வித் எனி கம்பெனி. ஸோ யூ ஜஸ்ட் செல். புரமோட் பண்ணிட்டு நீங்க வித்துட்டு போயிட்டே இருக்க போறீங்க. நீங்க பாருங்க மிஸ்டர் ஃபஸ்லு கொஞ்ச நாள் சென்று இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்கும். சில ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். இல்லாமயே போயிரும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அ நம்ப இது 2 டேஸ் அகோ வந்துட்டு ஹிட்ஸ் எஃப்எம்ல ஹிட்ஸ் எஃப்எம்ல தான். பிரேமும் இந்த ஆ. கலீக்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன் ஃபீட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒன் ஃபீட் ஆப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ இப்ப அவங்க இல்ல தெரியுங்களா? இல்ல. ஆமா போய்ட்டாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ரீஃபண்ட்லாம் வந்து அவங்களோட Instagram அக்கவுண்ட்லருந்து தராங்க. Instagram வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த ரீஃபண்ட்லாம் யாராவது யாராவது சைன் அப் பண்ணியிருந்தாங்களோ இப்போ 1 இயர் பேக்கேஜ் அந்த மாரி இருக்கு. எஸ். ஸோ ஏன்னா அமௌண்ட் பெருசு பாருங்க. இப்ப ஆமா. அந்த 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 பிளாட்ஃபார்மே இல்ல. ஒரு நைட்லயே வந்துட்டு காணாம போயிடுச்சு. இப்ப நான் அத புரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் புரமோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆப்பே இல்லன்றப்ப, நான் அதையே நம்பி இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமா. அப்ப நான் என்னோட பிராண்ட் ஃபுல்லா என்னோட என்னோட ப்ரொஃபைல்ல வந்து நான் அத மட்டும் தான் நம்பி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு அந்த இது இல்லனாக்கா, நான் இதுவரைக்கும் நான் ரொம்ப ஸ்டிக் ஆச்சே. நான் ஒரு பிராண்ட் தான் புரமோட் பண்ணுவேன்னுட்டு இருக்கேன். இப்ப அந்த பிராண்ட் இல்ல. அப்ப என் அக்கவுண்ட் மூடிருவேனா நானு? 1,00,000 ஃபாலோவர் வச்சிருக்கேன். என்ன ஆகும்? போச்சு. அவ்வளவுதான். ஆமா. போனே. அப்ப நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்து 2, 3 விஷயம் செஞ்சுகிட்டு இருந்தேன்னா தானே அத சஸ்டெயின் பண்ண முடியும். ஆமா. ஏன்னா அந்த கம்பெனி ரொம்ப நாள் இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. அவங்களோட விருப்பம் பொறுத்து இருக்கு. ஊபரே எடுத்துக்குவோமே. ஊபர் வாஸ் லைக் இங்க தானே இருந்தாங்க. ஊபர் இருக்காங்க. இப்ப அவங்க பார்ட்னர்ஷிப்ல அவங்க வந்து அமைதியாயிட்டாங்க. ஆனா ஊபர் செஞ்சுகிட்டு இருந்தவங்கலாம் இப்ப ஊபர் இல்லன்னோன வந்துட்டு என்ன ஆயிட்டாங்க? கிராப்க்கு போயிட்டாங்க. கிராப் மாரி இருக்காங்க. எஸ். ஆனா இப்ப
ஊபர் என்னதான் ஊபர் இங்க இருந்தாலும் அது வந்து கிராப் கூட பார்ட்னர் வச்சு அவங்க அமைதியாயிட்டாங்க. நான் ஊபர் தான் செய்வேன்ட்டு இருந்ததுன்னா நான் என்ன இருப்பேன்? நானும் காணாம போயிருப்பேன்ல அப்ப. அப்ப நானும் மாறி தானே ஆகணுன்ற மாரி நம்ம ஒரு ஆமா. ஆப்ஷன் வச்சுக்கணும். ஸோ ஒண்ண மட்டும் நம்பி இருந்தோம்னா, அது ரொம்ப ரிஸ்க் நமக்கு. People is- ஆஸ் அ அஃபிலியேட் பார்ட்னர் எனக்கு தெரியணும் நான் செய்ய போறது பிசினஸ். அப்ப நான் ஒண்ணு நம்பி இருக்க முடியாது. ஒரு குரோசரி ஷாப் போற மாரி தான் வச்சுக்கோங்களேன். சீரியல் போனோம்னா நெறைய பிராண்ட் வச்சிருக்கான். ஆமா. காரணம் ஒண்ணு இல்லன்னா இன்னொன்னு இருக்கு சாய்ஸ்க்கு. நம்ப வந்து ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ட வந்துட்டு நம்ப லைஃப செய்ய போறோம் அவ்வளோதான். ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கணும். ஒரு அஃபிலியேட் ஏஜென்ட் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க வந்து, அவங்க அவங்க வந்து விற்க பார்த்த ப்ராடக்ட் அவங்களோட ப்ராடக்ட் வந்து அஃபிலியேட்ல இருந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க சொந்தக்காரவங்ககிட்ட சொல்லி வாங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க அக்கவுண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது பத்தி என்ன சொல்றீங்க? இந்த என்ன மாதிரி. நடந்துச்சுன்னு நம்ம ஆராயணும். ஒண்ணு வந்துட்டு ஆளுங்க நெறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அது ஏதாவது ஸ்கேம்ன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். 2வது வந்துட்டு TikTokலலாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போஸ்டர்ல வந்து ஃபோன் நம்பர்லாம் போடக்கூடாது. ஸ்ட்ரைக் குடுப்பாங்க நமக்கு. அது வந்து நீங்க பெர்சனல் டேட்டா வந்து ஷேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கான்னு நம்மங்க பார்க்கணும். பார்க்கணும். ரொம்ப பிரச்சனை வந்து நம்ம இதுல வந்துட்டு என்னன்னா ரிப்போர்ட். ஆளுங்க நெறைய பேர் ரிப்போர்ட் பண்ணதோடயே உடனே ரிப்போர்ட் பண்ணா கூடயும் அது வந்து இது. அதனால தான் ஓகே. சில பிராண்ட்ஸ் வந்துட்டு அவங்க இன்ன வரைக்கும் TikTok வராமயே இருக்காங்க. பெரிய பிராண்ட்ஸ்லாம். பிகாஸ் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்வேன். அவன் வந்துட்டு லாக் பண்ணிருவான். அப்ப என்னத்துக்கு நான் அத வரணுன்ட்டு அந்த மாரியே பேசினாங்க. நான் சொன்னேன் அதுவும் ரைட் தான். ஏன்னா அவங்க இதுலேருந்து அவங்க யோசிக்கிறப்ப, இது ஒரு தேர்ட் பார்ட்டியோட பிளாட்ஃபார்ம். ஆமா. நான் என்னோட சொந்த பிளாட்ஃபார்ம் வரைக்கும் எனக்கு அது வேற. நான் இன்னொருத்தவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறப்ப, அவங்க சொல்ல ரூல்ஸ நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அத நான் ஃபாலோ பண்ணலன்னா, ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா, தேர்ஸ் கான்சிக்வென்சஸ் அது நம்ம பார்த்துக்கணும். கான்சிக்வன்ஸ். இப்ப எஸ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம சொன்னோமாக்கா, எஸ்பெஷலி வந்து இப்போ வந்து மலேசியால இருக்கிறவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஷாப்பி அதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ இஸ் இட் லிமிட்டட் டு ஜியோகிராஃபிக் மீனிங் இப்போ வந்து நான் வந்து மலேசியால இருந்தா மட்டும் தான் நான் செய்ய முடியும். இல்ல நான் வந்து இப்போ லெட்ஸ் சே ஐ எம் ஸ்டடிங் மேபி இந்தியால படிச்சிருக்கேன். பட் ஐம் மலேசியன். கேன் ஐ ஸ்டில் டூ அஃபிலியேட் ஓ இப்போ மேபி நம்ம வியூவர்ஸ் வந்து மேபி அவுட் சைட் ஆஃப் மலேசியா கேட்கலாம். இஃப் தேர் இன்ட்ரெஸ்டட் டு டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வாட் ஆர் ஆப்ஷன்ஸ்? தாராளமா செய்யலாம். கிளிக் பேங்க்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. CLICKBANKS. கிளிக் பேங்க்ஸ். அது வந்து இன்டர்நேஷனலோட. நம்ம அது மூலமா கூட செய்யலாம். எப்படி TikTok வைரலா இங்க போய்க்கிட்டு இருக்கோ, கிளிக் பேங்க்ஸ் ம். ரொம்ப நாளா இருக்குது. ஸோ செய்யலாம். இது இன்டர்நேஷனலுக்குலாமே நம்ம செய்யலாம். இன்டர்நேஷனல் அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப் நெறையவே இருக்கு. ஈவன் Zoho அக்கவுண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. Zoho அக்கவுண்டிங் வந்து இப்போ மலேசியாவுக்கு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இந்தியால தான். நான் ம். Zoho அக்கவுண்டிங்கோட அஃபிலியேட் பார்ட்னர் தான். ம்ஹ்ம். ஸோ அது வந்துட்டு ஐ கேன் ரிஃபர் டூ எனிஒன். அவங்க வாங்குறாங்கனாக்கா நமக்கு கமிஷன் எல்லாமே குடுத்துருவாங்க. கமிஷன். ஸோ அப்ப Zoho வந்து தே ஆர் கமிங் டூ மலேசியா. ஸோ சூன் யார் யார் Zoho பாய்க்கிறாங்களோ இன்வாய்சிங் பிரச்சனைலாம் இருக்காது அவங்களுக்கு. ம்ஹ்ம். ஏன்னா Zoho வந்துட்டு இன்வாய்ஸ் இல்லாத ரொம்ப பேர் மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க Zohoல இருந்து. ஆமா. இப்ப அவங்களும் இப்ப மலேசியாவுக்கு ஆஃபிஷியலா வரப்போறவாசி, அப்ப இன்வாய்சிங்லாம் வரப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா Zoho வந்து ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஆனா அதே நேரத்துல வந்துட்டு இன்டர்நேஷனல் பிராண்ட் நெறையவே இருக்கு. வி கேன் டூ இருக்கு. அசோசியேட் பார்ட்னர். அது இங்க அது இந்தியாவோட யுஎஸ்ல ரொம்ப ஃபேமஸ். நான் இங்க இருந்து எங்க வேணாலும் நான் ப்ரமோட் பண்ணலாம் அத. இன்ட்ரஸ்டிங். எஸ். ஸோ நெறையவே இருக்கு. அ அப்படி இது எனக்கு தெரியல அப்படின்னா, த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நான் சொன்ன மாரி கிளிக் பேங்க்ஸ். அதுக்கு பிக் போய் பேங்க்ஸ். பார்க்க சொல்லுங்க. ஓகே. ஓகே. இன்னொன்னு நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து இந்த இத பத்தியெல்லாம் பேசினோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தியெல்லாம் பேசினோம். ஓகே. நவ் கம்ஸ் த இன்ட்ரஸ்டிங் கொஸ்டின். மேபி உங்களோட பர்சனல் ஷேரிங்ல மேபி இதுக்கு முன்ன வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேபி எனி ஆஃப் யுவர் person who have took took up your coaching anything வந்து affiliate marketing செஞ்சு மேபி நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். lowest how much they can earn minimum monthly, highest எந்த அளவுக்கு அவங்க earn பண்ணியிருக்காங்க, ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு உங்களோட பர்சனல் டெஸ்டிமோனி நீங்க ஷேர் பண்ண முடியுமா? உங்களோட anyone who have got a good sales or affiliate marketing? என்னதுனாக்கா, அம்மாவோட நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. கிடைக்கலன்னா தான் நம்மகிட்ட சண்டைய குடுப்பாங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் அமைதியாயிருவாங்க. ஸோ அதுதான். பட் என்ன ஆகும்னாக்கா, அம் அ நம்ம கிளாஸ் செய்றப்ப வந்துட்டு முன்ன கூப்பிட்டு பேச சொல்லுவோம். என்ன எப்படி ஓகே. இருந்துச்சு அப்படின்னு. அதுல வந்துட்டு அஃபிலியேட்டோட அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சதோட அவங்க சொன்னாங்க, "ஒரு கேக் கூட அவங்களால விக்க முடியல" அப்படின்ட்டுன்னு. ஓகே. அந்த ப்ராப்பர் மெத்தட். ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. கென்வாலாம் ஃப்ரீயாவே இருக்கு பாருங்களேன்.
அதெல்லாம் எப்படி பாய்க்கணும் எல்லாமே கத்துக்கிட்டு எல்லாமே செஞ்சு அனுப்பிச்சதோட, பெர் மந்த் லைக் 400 கேக்ஸ் விக்க ஆரம்பிச்சாங்க. 400 கேக்ஸ். ஒரு கப் கேக் விக்க முடியாத ஒரு இடத்துல வந்துட்டு ஆ, 400. ஸோ அது வந்துட்டு அந்த டைம்லயே நான் சொல்றது நானு. ஸோ அப்படின்னாக்கா, அதுதான் உங்களுக்கு பெரிய அச்சீவ்மென்ட். ஏன்னா, ஆ, அத புரமோட் பண்ண தெர்ல அவங்களுக்கு. ஓகே. அப்ப எப்படி ஒரு ப்ராப்பர் காப்பி ரைட்டிங் பாய்க்க ஆரம்பிக்கணும்னு. ஸோ அந்த 400 இப்ப இன்னும் நெறையவே போயிடுச்சு அவங்களுக்கு. பட் அந்த அந்த 1 மந்த்ல அது நடந்தது அவங்களுக்கு. அது நான் பார்த்தோனே எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்ன ஆகுதுனாக்கா, அவங்க பேசுறப்ப அவங்க கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விக்க முடியல. என்ன செய்யுதுன்னு தெரியல அவங்களுக்குன்னு இருக்கிறப்ப, ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு. அத எப்படி நான் புரமோட் பண்ணணும் தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல இன்னொருத்தவங்க வந்துட்டு, அவங்க எனக்கு அமௌண்ட்லாம் ஷேர் பண்ணல. பட் அவங்க என்னன்னா, இந்த மெத்தட கத்துக்கிட்டு எப்படி என்கிட்ட இல்லாத ப்ராடக்ட்ட மத்தவங்களோட ப்ராடக்ட் என் ப்ராடக்ட் மாரி எப்படி விக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். அந்த மெத்தட நாங்க பாருங்களேன். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன் ஏன்னா அவங்க பயப்படுறாங்களோ? நம்ம எல்ஐசில ரிப்போர்ட் பண்ணிருவாங்க பயப்படுறாங்களோ? எல்லாருமே அதுல தான் பயப்படுறாங்க. ஏண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படினாலும் எல்ஐசின்னு கண்டுபிடிச்சுருவாங்கன்னு. அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க. எல்ஐசின்னு தெரியாதுன்னு. எல்லாமே தெரியும். ஆனா அதான் சொல்ல மாட்டாங்க. சொல்லாதப்ப நம்ம ஆ, ஃபோர்ஸ் பண்ண முடியல. ஆனா ஆனா ஆன் எவரேஜ் ஒரு இப்போ வந்து மினிமம் ஒரு ஆன் மந்த்லி ஒரு ஹவ் மச் வி கேன் எக்ஸ்பெக்ட்? ஒரு நல்ல ரிக்கரிங் இருந்துச்சாக்கா மினிமம் ஒரு ஹவ் மச் வி ப்ராப்பரா கேன்? செய்றாங்கனாக்கா, மினிமம் ஒரு மந்த்லி அ ஒரு பெர் டேக்கே நம்ம வச்சுக்குவோமே. ஓகே. பெர் டேக்கு வந்துட்டு தே கேன் ஏர்ன் அட்லீஸ்ட் ஒரு 2, 300 வச்சுக்குவோமே. 200, 300 பெர் டே. எஸ். ஏன்னா, அவங்க எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்கன்னு தான். அவங்க 1 மாசத்துக்கு 1 வீடியோ தான் செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க மிஸ்டர் ஃபஸ்லு. அப்ப என்ன நடக்கும்னாக்கா, உன்னோட ஒரு ஒரு 2 ஒரு வீடியோ தான் செஞ்சிருக்காங்கனாக்கா, அந்த ஹோல் மந்த் வந்துட்டு அந்த வீடியோ ரிப்பீட்டேஷன்லாம் போய் மேக்ஸிமம் ஒரு 1000 ரிங்கிட் தான் வரும். ஓகே. ஆனா, அதே அவங்க ஆக்டிவா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பரா செய்றாங்கனாக்கா நெறையவே கிடைக்கும் அவங்களுக்கு. 2வது வந்துட்டு கமிஷன் ரேட் பொறுத்து இருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஓகே. ஒரு ப்ராடக்ட் எடுத்து விக்கிறாங்கன்னா, அந்த ப்ராடக்ட்க்கு வந்துட்டு கமிஷன் ரேட் 2 வெள்ளி கூட இருக்கு. சில ப்ராடக்ட் கமிஷன் ரேட் 50 வெள்ளி கூட இருக்கு. ஓ! 50 வெள்ளி கூட இருக்கு. ஆமா. ஓகே. ஸோ, ஏன்னா கமிஷன் வந்துட்டு அவங்க குடுக்குறது வந்துட்டு பேஸ் ஆன் பெர்சன்டேஜ்ல குடுத்துருவாங்க. அந்த ம். ப்ராடக்ட்டோட விலை கூடன்றப்ப, மார்ஜின் கூட இருக்கிறப்ப கமிஷன் கூட கிடைக்குது அவங்களுக்கு. ஓகே. அந்த ப்ராடக்ட்டோட விலையே வந்து 10 வெள்ளினாக்கா, அது ரொம்ப கமிஷன் கிடைக்காது பாருங்க. ஓகே. அப்ப நீங்க அத நெறைய விக்கணும். ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப விலையா இருக்கிறப்ப ரொம்ப விக்க மாட்டீங்க. 1 வித்தாலே உங்களுக்கு ஒரே லாபம் 50 வெள்ளி கிடைச்சிரும். ஆமா. ஸோ, என்ன மாரி ப்ராடக்ட் விக்கிறோன்னு. ஸோ, என்ன கேட்டீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு மந்த்க்கு வந்துட்டு 2000 டூ 3000 நீங்க ப்ராப்பரா 2000 செஞ்சா தட்ஸ் ஆல்சோ லாட். எஸ். சரி இவங்கலாம் வந்து மோஸ்ட்லி பார்ட் டைமா இல்ல ஃபுல் டைம் அவங்க அது செய்றதா? அவங்க ஃபுல் டைமா செய்றாங்க கூட செய்யலாம். ஆனா ரொம்ப பேர் பார்ட் டைமா தான் செய்றாங்க. வேலை வேலை செய்றாங்க. செஞ்சுக்கிட்டு ம். செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா ப்ராப்பரா செய்யணும். ஓகே. கன்டினியூவஸா செய்யணும். வேணும்னா அதுதான் ஒண்ணு. செஞ்சா ஆமா. அதுதான் ஒண்ணு. ஏன்னா ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஏன்னா நான் கூட வந்து ஐ ஆல்சோ டூ கோச்சிங் ஃபார் என்டர்பிரினியர்ஸ் அதுக்கு. ரொம்ப பேர் வந்து என்னன்னாக்கா, அத வந்து எடுத்து செய்றதுக்கு அந்த நாலேட்ஜ் வந்து கத்துக்குறாங்க. கத்துக்கிட்டு அத எடுத்து செய்ய மாட்றாங்க. அது வந்து ம். ஒரு தே டோன்ட் வாண்ட் டு டேக் லைக் ஐ சே யூ மஸ்ட் டேக் ஆக்ஷன். இப்ப இங்க கேட்கிற வியூவர்ஸ் கூட நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இப்ப முதல்ல நான் வந்து ஐ ஷேர் அபௌட் ஏஐ. இப்ப மிஸ்டர் மதன் இஸ் ஷேரிங் அபௌட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த நாலேட்ஜ் எல்லாமே வந்து நீங்க வந்து எடுத்து அத செயல்படுத்தினா தான் வந்து அதோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு, அந்த பேபி ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு, அத செய்ய ஆரம்பிச்சா தான் வந்து உங்களுக்கு கூட பலன் கிடைக்கும். நீங்க ம். கத்துக்கிட்டு, கத்துக்கிட்டு, யூ ஆர் லேர்னிங் பண்ணிட்டு, ஆக்ஷன் நீங்க எடுக்கலனாக்கா, யூ ஆர் நாட் கோயிங் கோ எனிவேர். அப்புறம் நீங்க பார்ப்பீங்க வந்து 1 வருஷம் சென்று 2 வருஷம் சென்று பார்ப்பீங்க. வேற ஆள் வந்து ஒரு டெஸ்டிமோனியல் போடுவாங்க. ஓ! நான் வந்து மிஸ்டர் மதன் கிளாஸ் போனேன். என்னோட பிசினஸ் நல்லா வந்துருச்சு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆஹா! பாருங்க. நசி சுடாஜெடி பூமர் சொல்லுவாங்க. ஆமா. லேட். அதுதான் வந்து. ஓகே, ஆமா. நவ் சாரி வி ஆர் கமிங் ஃபார் 9:55. ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த பாட்காஸ்ட். ஸோ லெட்ஸ் மேபி கமிங் டுவர்ட்ஸ் த எண்ட். யா. So one final question that I want to ask from you is, uh, what's your advice for someone who wants to start today to affiliate marketing? இப்ப அவங்க வந்து affiliate marketing படிச்சு இப்ப கேட்கறவங்க வந்து maybe they might be having some சிங்கிள் மதரா இருக்கலாம். இல்ல ஒரு ஒரு பிசினஸ் வந்து மேபி அவங்க வந்து they are working somewhere. அவங்களுக்கு வந்து இன்கம் பத்தல. And then ம். they want to do something வந்து. ஆனா அவங்கனால வந்து என்ன செய்ய தெரியல. ஸோ இந்த பாட்காஸ்ட் கேட்டு அவங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ ம். என்ன அவங்களுக்கு அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? ஓகே. நான் இது வந்து ஃபேக்ட்லயே முடிச்சுர்றேன் நானு. ஓகே. ஃபேக்ட்டா எடுத்து குடுத்துட்டேன்னாக்கா, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன்ல
மக்கள் என்ன தேடுறாங்க, அந்த பொருள் என்னால செய்ய முடியுமான்றத அவங்க பார்க்கணும். ஓகே. மலேசியன்ஸ் ரொம்ப ஆன்லைன்ல வாங்குறது குரோசரி ஐட்டம்ஸ், வீட்டுக்கு வேணுன்ற பொருட்கள். ம். 2வது அதிகமா வாங்குறது பியூட்டி அண்ட் பர்சனல் கேர். டேக் நோட் பண்ணிக்கங்க. 3வது சொல்லுங்க சார். இல்ல டேக் நோட் பண்ணிக்கங்க சொல்றேன். எஸ். அப்ப 3வது வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக் ஜாமான். 4வது க்ளோதிங் அண்ட் ஷூஸ். 5வது ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். 6வது வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெர்சன்டேஜ் கணக்குல நான் சொல்றது. ஓகே. ஸோ க்ரோசரிஸ்க்கே வந்துட்டு 46% வரைக்கும் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றாங்க. 46% is spent. எஸ். That's high. ஸோ அந்த 100%ல 46% வந்துட்டு க்ரோசரிஸ்க்கு போகுது. அதே வந்துட்டு 100%ல பியூட்டிக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கம்பேரிசன் வந்து மலேசியனுக்கும் நான் வெளிநாட்டுக்கும் சொல்றேன். ம். மலேசியன் 46% ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, வெளிநாட்டு வந்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 50% ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். க்ரோசரிஸ்க்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம். பியூட்டிக்கு, எலக்ட்ரானிக்ஸ், க்ளோதிங், ஹவுஸ் ஹோல்ட், லக்ஸரி ஐட்டம்ஸ், மெடிசன், மெடிசனுக்கும் இருக்கு. மெடிசன் ம். ப்ராடக்ட்ஸ்க்கு. அடுத்து ஹெல்த் கேர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஹெல்த் வாட்ச் எல்லாம் நெறைய இருக்கு பாருங்களேன். ஓகே. அடுத்தது வந்துட்டு ஹோம் ஃபர்னிச்சர் இந்த மாரி இருக்கு. இப்ப இதிலேருந்து நான் எப்படி அஃபிலியேட் பண்ணலான்றது, என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் நானு. என்னென்ன ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ணலான்னு. அடுத்தது, நெறைய பேர் வந்து ஆன்லைன்ல தான் வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ம். ஸோ நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு வெளிய போயிட்டு ப்ராடக்ட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. நீங்க ஃபோன் இருக்கு உங்களுக்கு ஆயுதமா, நீங்க அத பயன்படுத்தி செய்யணும். ஓகே. உங்களோட வேலை என்னாதுனாக்கா, அவங்களுக்கு வந்து பிராண்ட் பொறுத்து தான் ரொம்ப பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. சில பேர் வந்து ரிவ்யூ பொறுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ம். ஸோ உங்களோட சிட்யூவேஷன் வந்து ரிவ்யூல வருது. ஓகே. பிராண்ட்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எப்படினாலும் வாங்கிருவாங்க அந்த பிராண்ட. ம். ரிவ்யூன்றாசி நீங்க அந்த ப்ராடக்ட்ட பாவிச்சு உங்களுக்கு உண்மையிலேயே வொர்த்துன்னு நெனச்சீங்கனாக்கா, நீங்க அந்த ரிவ்யூ குடுக்குறப்ப, அந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் குடுக்குறப்ப, அதோட பிராண்ட் அட்வோகசி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நாலேட்ஜ் இல்லாம நீங்க செய்ய முடியாது அத. ஆமா. அத வச்சு நீங்க செய்யறப்ப, பீப்பிள் டெண்ட் டூ பை. அண்ட் தென் அதுல என்ன மாரி ரிவார்டிங் இருக்கு, என்ன மாரி பெனிஃபிட் இருக்குன்னு அவங்க பாப்பாங்க. அது வந்துட்டு நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். ம். அதாவது சொன்னேன்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்னா வாரண்டி ஆமா. இருக்கா? எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குதா? இல்லையா? ப்ராடக்ட் சாப்பாடு பொருள்னாக்கா, அதுக்கு வந்து ஹலால் சர்டிஃபிகேட் இருக்குதா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எஸ், ஸோ இது எஸ். வெரி ட்ரூ. அடுத்தது வந்துட்டு ஆன்லைன் பிராண்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக்னா கண்டிப்பா பிராண்ட் பார்ப்பாங்க. அதுவும் நீங்க பார்த்துக்கணும். ம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னதுனாக்கா, ஆ மலேசியால ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது டைம் ரொம்ப போறது வந்துட்டு TikTokல. ம். ஸோ நீங்க TikTokல தாராளமா செய்யலாம். அத தவிர வேற என்னென்ன செய்யலான்றது நான் மொத சொன்ன மாரி Shopee இருக்கு, Lazada இருக்கு, ஏர் ஏஷியாவோட இருக்கு. ஸோ வழிகள் நெறையவே இருக்கு. ஓகே. அது இருக்கு. அடுத்தது என்னாதுனாக்கா, ஆ WhatsApp யூட்டிலைஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இப்ப என்னாதுனாக்கா, நீங்க ஒரு வீடியோ செஞ்சுட்டீங்க கன்டென்ட். அந்த வீடியோ செஞ்சுட்டீங்க, அந்த கன்டென்ட் போகவே இல்லனாக்கா, அந்த வீடியோ வந்துட்டு லிங்க்க காப்பி பண்ணிட்டு, அந்த WhatsAppல வந்துட்டு நீங்க ஸ்டேட்டஸா வைக்கலாம். நீங்க ஆளுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ டெண்ட் டு ரீச் ஆல் யுவர் ஃபிரெண்ட்ஸ். ஃபிரெண்ட்ஸ ம். பிசினஸ் பார்ட்னரா கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நீங்க எல்லாருக்கும் பிளாஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா WhatsApp தான் இன்னமும் நம்பர் 1. ஸோ TikTok, WhatsApp. அதே மாரி TikTokோட வீடியோவ நீங்க Facebookலயும் போஸ்ட் பண்ணிட்டு, நீங்க ஆளுங்கள வர வைக்கலாம். ம். அடுத்து இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு நம்பர் 1, 2, 3 ரேங்கிங்ல உள்ள சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் அண்ட் தென் சோசியல் மீடியால சொல்றீங்க. ஃபேவரட் அக்கவுண்ட்ஸ்க்கு. ஓகே. அடுத்தது என்ன நீங்க பாய்க்கணும்னாக்கா, ஆ Facebookல நீங்க ஆக்டிவா இருக்கீங்கனாக்கா, Facebook, Instaவ தவிர இன்னொன்னு இருக்கு. மெசேஞ்சர்ன்னு. மெசேஞ்சர். ஓகே. அதுலயும் நீங்க வந்துட்டு இந்த குரூப்ல ஐ மீன் சாரி மெசேஞ்சர்ல Facebook Facebook குரூப்ஸ். குரூப்ஸ். ஆ. நீங்க உங்களோட TikTok வீடியோ வந்து Facebook குரூப்ஸ்ல நீங்க போயிட்டு ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ கன்டென்ட் ஏன்னா குரூப்ஸ் வந்து மலேக்கு இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க. நீங்க ஆமா. மல்டிநேஷனல்ல போறீங்கன்னா மலேயோட போட்டுருங்க. இந்தியன் குரூப்னாக்க நீங்க அது போய் இந்தியனோட அந்த போய் போட்டுருங்க. அதெல்லாம் ரொம்ப இப்ப பேரு குரூப்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. சில குரூப் வந்து பே பண்ணி தான் போட முடியும். சில குரூப்ல வந்து ஃப்ரீயாவே வச்சிருக்காங்க. ஓகே. மெம்பர்ஷிப்லாம் இல்ல. ஸோ நீங்க அதிலயும் போய் போடலாம். அடுத்தது நான் வந்து இத செய்ய போறேன். நான் சரியான கட்டத்துல இருக்கேனான்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவோட பாப்புலேஷன் 35 மில்லியன். அதுல வந்து ஃபோன் யூசர் 43 மில்லியன். ம். ஸோ பாப்புலேஷனோட ஃபோன் யூசர் டபுளா இருக்கு. ஆமா. ஃபோன் யூசர்ஸ் 35 கூட இருக்கு. மில்லியன்ல எஸ் சார். 35 மில்லியன்ல 34 மில்லியன் இன்டர்நெட் யூசர் இருக்காங்க.
ஸோ தட் மீன்ஸ் எல்லாருமே இன்டர்நெட் பாய்க்கிறாங்க. ம். சின்ன குழந்தைகள் தான் பாய்க்க மாட்டாங்க. அந்த 1 மில்லியன் அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கி 34 மில்லியன் இருக்கு. எல்லாருமே இன்டர்நெட்ல இருக்காங்க. நீங்க செய்ய போறது ஆன்லைன் பிசினஸ் தான். இது நல்ல பிளாட்ஃபார்ம். கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு காசு ஸ்பெண்ட் பண்ணாம நான் சொல்றேன் நான். ஏன்னா நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க சிங்கிள் மதரா இருக்கேன் நான். ஒரு ஃபோன் தான் உங்களோட ஒரு கருவியா நீங்க எடுத்துக்குவீங்க. Gadget. இந்த கேஜெட்டை எடுத்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டியதான். அடுத்தது வந்துட்டு டிக்டாக், யூடியூப் இருக்கு. கண்டென்ட் தான், கிரியேட்டிவிட்டி சார். கிரியேட்டிவிட்டி எவ்வளோ நல்லா இருக்குதோ அவங்க பார்ப்பாங்க. கூகுளில் வந்துட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல்ல நம்ம பேசணும் ஏஐயில் சேட் ஜிபிடி தான் உங்களுக்கு கடவுள் மாதிரி இருக்கு. ஆமா. ஸோ அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஒரு வீடியோ செய்ய போகிறேன், எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, Script. எனக்கு ஸ்கிரிப்ட் செஞ்சு கொடுன்னு கேட்டிங்கன்னா வீடியோ நீங்கள் சிறப்பா எப்படி செஞ்சு செய்யணும்னு சேட் ஜிபிடியில் அழகாக போட்டு கொடுத்துட போகுது. ஆமா. ஸோ யூஸ் ஏஐ. Yeah. போயிட்டு ஏஐ சேட் ஜிபிடியில் நான் சொல்கிறது ஃப்ரீ வெர்ஷன் தான். அதில் போயிட்டு ஐ ஹேவ் அ ப்ராடக்ட், ஐம் கோயிங் டு ப்ரொமோட் திஸ் இன் டிக்டாக், ஸோ டூ கிவ் மீ அ ஸ்கிரிப்ட் or do give me a video, I want to do my 30 second வீடியோன்னு சொல்லிட்டீங்கனாக்கா அந்த கண்டென்ட் கொடுத்துரும். அதை எடுத்து வச்சுட்டு அழகாக ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிரும். நீங்கள் அதை வச்சு வீடியோ செஞ்சிடலாம். ஓகே, இதை சிறப்பா போட்டு வச்சு சொன்னீங்க மிஸ்டர் மதன். Yes. நீங்க இப்ப கேட்டீங்களா மிஸ்டர் மதன் வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. Yeah. ஸோ இது எல்லாமே வந்து will only start if you take the first step. Yeah. இப்ப நான் ஷேர் பண்ணது அந்த first 1 hour for AI and so for the மிஸ்டர் மதன் சொன்ன affiliate marketing பத்தி நீங்க first step எடுத்து வச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். Okay, it's already 10 p.m. 10:03. So thanks a lot to Mr. Madan Thank for you, sharing Mr. about Fazlul. TikTok about affiliate marketing. So for today's session, I think we are coming towards the end. So viewers, நீங்க கேட்டிருக்கவங்க வந்து உங்களுக்கு எது நீங்க வந்து ஒருவேளை வந்து இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலதாக்கா ரீப்ளே இருக்கு இந்த ஃபேஸ்புக்ல, நீங்க வந்து அதை வந்து திரும்பி ரீப்ளே பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ இஃப் யூ நீட் எனிதிங் யூ கேன் ஆல்வேஸ் reach out to the organizers as well for any other further topics உங்களுக்கு எதுவும் சஜஷன் வச்சாக்கா. Okay, so Mr. Madan வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? Thank you, Mr. Fazlu. The session was like awesome. ஏஐ பற்றி நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணியாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கொடுத்த வாசி லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்புவோம். ஏஐ அண்ட் தென் ஹவு டு இன்டெகிரேட் ஏஐ இன்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். இதை வச்சு ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா இன்கம்னாக்கா அதுவே நமக்கு சந்தோஷம் தான். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அதை வந்து யூஸ் பண்ணி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி செட்டப்பாக செய்யணும். டைம் வந்திருக்கு Thank you very much. எல்லாருக்குமே நன்றி. And I think I'm done. Mr. Fazlu, Thank you. So I think we can question sir. இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய பகிர்வுகள் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இருவருடைய பகிர்வுகளுமே Okay. மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். Okay,